அதற்கு மேல் மறைத்து வைப்பது புத்திசாலித்தனமில்லை என்று கதிரவனை ரிலீஸ் செய்தன மழை மேகங்கள். அப்படியும் காற்றில் சிலுசிலுப்பு இருந்தது. டேப்பில் சுப்பிரபாதம் கசிந்து கொண்டிருக்க சாம்பிராணியின் மெல்லிய நறுமணம் வீட்டில் இன்று இடக்கு விடாமல் நுழைந்து கொண்டிருந்தது. மாதிரி பூஜை அறையில் ஏதோ வேலையாக இருந்தாள். அம்மா பூ என்று வாசலில் வழக்கமாய் குரல் கொடுக்கும் பூக்காரி வேம்புவின் அழைப்பு கேட்டதும் மாதிரி எழ முற்பட விக்ரமன் தடுத்தார். இரு, நான் போய் வாங்கிட்டு வர. நிமிடத்தில் பெரிய பந்தாய் வாங்கி வந்த கதம்பத்தை மாதிரியிடம் கொடுத்தார். நான் ஹெல்ப் பண்ணட்டுமா மாது? இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு முழுக்க வீட்டு வேலை அத்தனை நான் தான் செய்வேன். நீங்க ஒரு மூலையில போய் உட்காருங்க என்றாள் மாதிரி சிரித்து கொண்டே. மனைவியை கரிசனமாய் பார்த்தபடி ஹாலுக்கு சென்று விட்டார். டாடி, எங்க போயிட்டீங்க? உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். எதிரே வந்தனர் அவர் பெற்ற செல்வங்களான கைலாஷும் ஷாலினியும். என்னையா, ஏன்பா? பசிக்குது டாடி, காலையில இருந்து நீங்க காப்பி கூட தரல என்றாள் ஷாலினி. வயது 5. ஆமா டாடி, எனக்கும் ரொம்ப பசிக்குது. என் வயிற்றுல காது வச்சு கேளுங்களேன். சிறு குடலும் பெருங்குடலும் சண்டை போடுற கடாமுடா சத்தமெல்லாம் கேட்கும். கைலாஷ சொன்னதை கேட்டு வாய்விட்டு சிரித்தார் விக்ரமன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அம்மா பூஜை ஆரம்பிச்சிடுவாங்க. அது முடிஞ்சது சாப்பிடலாம். மம்மி அவங்க பாட்டுக்கு பூஜை பண்ணட்டுமே, நாம சாப்பிடலாம். பசிக்குது டாடி சிணுங்கினாள் ஷாலினி. இல்லடா கண்ணு, இன்னைக்கு வரலட்சுமி விரதம். அதனால சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாதான். கும்பிட்ட உடனே சாப்பிடலாம் என்ன என்றார் தாஜா பண்ணுவது போல். எல்லாம் குளிக்கிறப்ப தண்ணி பல்ல பட்டாச்சு டாடி, சாப்பிடலாம் வாங்க. அவர் கையை பிடித்து கெஞ்சினான் கைலாஷ். கொஞ்ச நேரம் பொறுத்துக்க கூடாதா கைலாஷ்? அம்மா இதோ இப்ப பூஜை ஆரம்பிச்சிடுவாங்க. போங்க டாடி, அம்மா உங்களுக்காக நடத்துற பூஜை இது, எங்களுக்காக ஒன்னும் நடத்தலையே. நாங்க ஏன் சாப்பிடாம பட்னி கிடக்கணும்? எங்களுக்கு பசிக்குது, வாங்க. கையை பிடித்து இழுத்தான். சற்று தூரத்திலிருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாதிரி அருகே வந்தாள். கணவனை புன்னகையுடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு குழந்தைகளை தன்னருகே இழுத்து அணைத்து கொண்டாள். பசிக்குதாமா? இருவரும் தலையாட்டினர். வாங்க சாப்பிடலாம். என்ன மாது, இன்னும் பூஜை ஆரம்பிக்கலையே? இருக்கட்டுமேங்க, பெரியவங்க விரதம் இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பூஜை ஏன் எதுக்குன்னு தெரியாம குழந்தைகளை பட்னி கிடக்க சொல்லி எந்த தெய்வமும் கட்டளை இடலங்க. அவங்க பசியோட இருக்க வேண்டாம். வாங்க கண்ணா, நான் உங்களுக்கு தோசை வறுத்து தரேன். நீங்களா? குழந்தைகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏன், என்ன? இல்ல, வந்து உங்களுக்கு தோசை சுட தெரியுமா மம்மி? திகைத்து போனாள் மாதிரி. ஏன் அப்படி கேக்குற கைலாஷ் என்றாள். இல்ல, எப்பவுமே டாடி தானே எங்களுக்கு தேவையானதை செஞ்சு தருவாரு. நீங்க கிச்சன் பக்கமே எட்டி பார்க்கறது இல்லையே, அதனாலதான் கேட்டோம். சாட்டையால் விளாசியதை போல் இருந்தது அந்த வார்த்தை. உற்பத்தியாக முயன்ற கண்ணீரை வரவிடாமல் தடுத்தாள். விக்ரமன் மனைவியை கண்களாலே ஆறுதல் படுத்தினார். அஞ்சறிவுள்ள பறவைகளே தன் குஞ்சுகளுக்கு அலைந்து திரிந்து இறை தேடி ஊட்டும் போது ஆறறிவுள்ள மனுஷி, அதுவும் 2 குழந்தைகளை பெற்ற எனக்கு தெரியாதா என்ன? வாங்க, இன்னைக்கு முழுக்க நான் தான் உங்களுக்கு சமைச்சு போட போறேன், வாங்க என்று குழந்தைகளை அழைத்து சென்றாள் மாதிரி. விக்ரமன் மனைவியை பெருமூச்சுடன் பார்த்து கொண்டிருந்தாள். மாதிரி இன்று அலுவலகத்திற்கு லீவு போட்டிருந்தாள். பெரிய கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவி, கை நிறைய சம்பளம். விக்ரமன் வீட்டையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ள மாதிரி தடுத்தும் கேளாமல் தான் பார்த்து கொண்டிருந்த கிளர்க் உத்தியோகத்தை ராஜினாமா செய்துவிட்டார். எல்லா வேலைகளையும் முடித்துக்கொண்டு சோஃபாவில் அவர் பக்கத்தில் வந்தமர்ந்தாள் மாதிரி. அவள் தோள் மீது அன்போடு கை போட்டு கொண்டார். முழுசா 24 மணி நேரம் நாம ஒன்னா இருக்கிறது அதிசயமாயிடுச்சுல்ல? ஆமாங்க, எங்க ஆபீஸ்ல சண்டே கூட ஆடிட்டிங் மீட்டிங்னு வர சொல்லி உயிரை வாங்கிடுறாங்க. ஏதோ இன்னைக்கு வரலட்சுமி வருதோன்னு லீவ் எடுத்தேன். இன்னைக்காவது முழுசா உங்களோடையும் குழந்தைகளோடையும் இருக்கிறோம்ங்கிற சந்தோஷம் நெஞ்சு பூரா பரவி கிடக்கு. உன் மனசுல உள்ள ஆதங்கம் எனக்கு புரியாம இல்ல மாது. எனக்கு மட்டும் இந்த ஃபீலிங் இல்லைன்னா நினைக்கிற. இந்த கஷ்டமெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு தானேன்னு மனசா ஆறுதல் படுத்திக்கிறேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் மாது என்றார் வருத்தமுடன் விக்ரமன். அவர் கையை மாதிரியின் கை அழுத்தமாக பற்றின. பூமி மனிதர்கள் விழித்து விட்டார்களா என்றறிய கிழக்கு மறைவிலிருந்து எட்டி பார்த்தது சூரியன். அதற்கு சலாம் போட்டு இறை தேட கிளம்பி விட்டன பறவைகள். விக்ரமன் காப்பியோடு பெட்ரூமுக்குள் நுழைந்தார். நிச்சலனமாய் உறங்கிக் கொண்டிருந்த மாதிரியை சில கணங்கள் பார்வையால் ஸ்பரிசித்தார். அணிந்திருந்த நைட்டி சற்றே மேலேறி இருக்க கெண்டை கால்களின் வழவழப்பில் மெல்லிய கொலுசு சுகமாய் படுத்திருந்தது. தலைக்கடியில் இருந்த தலையணை விலகி இருக்க தன் கைகளை தலைக்கு தலையணையாக்கி கர்ப்பத்தில் முடங்கியிருக்கும் சிசுவை போல குறுக்கி படுத்திருந்தாள். அவளின் அழகான முகத்தில்
குழந்தைத்தனம் இன்னும் மிச்சமிருந்தது. உச்சு வகுட்டில் அமர்ந்திருந்த குங்குமம் தான் அவள் சிறு குழந்தையல்ல என்ற உண்மையை போட்டு உடைத்தன. விக்ரமன் ஜன்னல் திரை சிலைகளை விளக்கினார். காத்திருந்த வெளிச்சம் அறையினுள் குபுக்கென பாய்ந்தது. காப்பியை டீபாயின் மீது வைத்துவிட்டு மாதிரியின் அருகில் அமர்ந்த விக்ரமன் ஃபேன் காற்றின் முகத்தில் தொட்டு விளையாடிய கேசத்தை காதலாய் ஒதுக்கிவிட்டார். அந்த ஸ்பர்சத்தில் மாதிரியின் முகத்தில் அசைவு தெரிந்தது. மாது மாது எந்திரிமா என்று குரல் வந்ததே தவிர கண்களை மட்டும் திறக்கவே இல்லை. தலையணியின் அடியில் 2 ஃபைல்கள் இருந்தன. அதை எடுத்து பத்திரப்படுத்திவிட்டு மாதிரியின் தலையை தன் மடியில் எடுத்து வைத்துக் கொண்டார். என்னங்க இது? சிணுங்கினாள். நேரமாச்சுடா, எந்திரி. நைட்டு லேட்டா தானே படுத்தேன், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு. அதுக்குதான் ஆபீஸ் வேலைய ஆபீஸோட முடிச்சுக்க வீட்டுக்கெல்லாம் கொண்டு வராதுன்னு சொல்றேன். கேட்டாதானே? ஃபைல் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து நைட்டெல்லாம் தூங்காம எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி கண் விழிச்சு பார்க்கிற. ஓயாம உழைச்சிட்டு இருக்கிற. ஓ உடம்பு என்னத்துக்காகும் மாது? எழுந்தமர்ந்த மாதிரி கணவன் தந்த காப்பியை வாங்கி கொண்டு, என்னங்க பண்றது, ஆபீஸ்ல வேலை அதிகம், கை நிறைய சம்பளம் தராங்க, அதுக்கேத்த மாதிரி வேலை செய்ய வேணாமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் இல்லங்கல்ல, ஆனா இந்த விக்ரமனுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குமா? என்னங்க நீங்க? உங்களை நான் கவனிச்சுக்கலன்னு சொல்றீங்களா? இல்லடா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். முதல்ல காப்பியை குடிச்சிட்டு டம்ளரை கொடு, வேலை இருக்கு. நீங்க ஏங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு கஷ்டப்படணும்? நான் எத்தனையோ முறை சொல்லியாச்சு, துவைக்க சமைக்க பெருக்க 2 வேலைக்காரங்க போட்டுக்கலான்னு. கேட்க மாட்டேங்கிறீங்களே என்றாள் வருத்தமாய். நம்ம வீட்டு வேலைய நான் செய்யறதுல என்ன தப்பு? என் பொண்டாட்டி குழந்தைகளுக்காக கஷ்டப்படாம வேற யாருக்காக கஷ்டப்படுறதாம்? சமைக்கிறது ஆம்பளைங்க வேலை இல்லையே. ஓஹோ, நலபாகம்னு சொல்றாங்களே, அந்த நலன் யாரு தெரியுமா? ஆம்பளை. ஹோட்டல்ல விதவிதமா மணக்க மணக்க சாப்பிடுறோமே, அதையெல்லாம் சமைக்கிறது ஆம்பளைங்க தானம்மா. அத ஞாபகம் வச்சுக்க. நீ மட்டும் என்ன மாது, எத்தனையோ ஆசைகளை கொண்டுட்டு நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறியே, இந்த அசுர உழைப்பு பெண்களுக்கு சரிப்பட்டு வருமா? மத்த பொண்ணுங்கள மாதிரி சாகவாசமா எழும்பி சமைச்சு பெருக்கி சாப்பிட்டு டிவியில் சீரியல் சினிமான்னு பார்க்க முடியாம எங்களோட நேரத்தையும் செலவிட முடியாம கஷ்டப்படுறியே மாது. அதுக்கு முன்னால என் பிரச்சனை எல்லாம் பிரச்சனையே இல்ல. டம்ளரை கொடு, நீ குளிக்க ரெடியாரு, குழந்தைங்க குளிச்சுட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுற என்று டம்ளரை வாங்கி கொண்டு விரைந்தார். மாதிரி கணவரை விம்மும் நெஞ்சுடன் பெருமிதமாய் பார்த்து கொண்டிருந்தாள். 5 வருடம் முன்பு கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு சென்று கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட இருவருக்குமே ஒரே சம்பளம் தான் வாங்கினர். அப்போது கைலாஷுக்கு 1 வயது, ஷாலினி கை குழந்தை. மாதிரி பதவி உயர்வுக்காக எழுதிய தேர்வில் தேர்வு பெற்று உடனடியாக பதவி உயர்வும் முன்மடங்கு சம்பளமும் கிடைக்கவும் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள ஒரு வயதான மூதாட்டியை நியமித்து விட்டு வேலைக்கு சென்றனர். ஆனால் மூதாட்டியிடம் கை சுத்தமில்லை. ஒவ்வொரு பொருளாக திருடு போனது மட்டுமின்றி கவனக்குறைவால் கைலாஷ் மாடிப்படியிலிருந்து விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. குழந்தை வலியால் துடித்து போனதை பார்க்க சகிக்கவில்லை. பிறரை நம்பி இனி வீட்டையும் குழந்தைகளையும் ஒப்படைத்துவிட்டு செல்வது முட்டாள்தனம் என்று உணர்ந்த தம்பதியர் தீவிரமாய் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தனர். அதன்படி யாராவது ஒருவர் வேலையை ரிசைன் செய்துவிட்டு வீட்டையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்வது என்று. விக்ரமனின் சம்பளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு குடும்பம் நடத்துவது சிரமம். கைக்கும் வாய்க்குமே சரியாய் போய்விடும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக என்ன சேமிக்க முடியும்? அதனால் விக்ரமன் தானே வேலையை ரிசைன் பண்ண முடிவு செய்தார். மாதிரிக்கு இப்போதுதான் ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் கிடைத்திருக்கு. அவள் வருமானம் தாராளமாய் போதும். மாதிரிக்கு வேலையை விட மனசில்லை. அதே சமயம் கணவனை வீட்டோடு முடக்கி வைக்கவும் மனசில்லை. விக்ரமன் தான் அவளை சமாதானப்படுத்தினார். விக்ரமுக்கு பெற்றோர் உயிரோடு இல்லை. மாதிரிக்கு அப்பா மட்டுமே. அவர் மட்டும் என்ன செய்துவிட முடியும்? அதனால் மாதிரி பொருளாதாரத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து சம்மதித்தாள். அன்று முதல் வீட்டு நிர்வாகம், சமையல் உட்பட விக்ரமன் தான். அதற்காக அவர் எள்ளளவு மனம் சுருங்கவில்லை. மாதிரிக்கும் குழந்தைகளுக்கும் டிஃபன் பரிமாறினார் விக்ரமன். போதுங்க, கை நீட்டி தடித்தாள் மாதிரி. நல்லா சாப்பிடு மாது, ராட்சசி மாதிரி நீ உழைக்கிற. உழைப்புக்கு நல்லா சாப்பிட்டாதானே சரியா இருக்கும். ஷாலினி சீக்கிரம் சாப்பிடு, ஆட்டோ வர நேரமாச்சு. நீங்களும் உட்காருங்களேன், சேர்ந்தே சாப்பிடலாம். இல்லம்மா, நீங்கெல்லாம் முதல்ல சாப்பிட்டு போங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மதியத்துக்கு கேரியர் எடுத்து வச்சிருக்கிறேன், மிச்சம் வைக்காம சாப்பிடணும். என்ன? அப்படியே ஆகட்டும் சார் என்று கிண்டலாய் சொல்லிவிட்டு சிரித்தாள் மாதிரி. ரொம்ப தான் கொழுப்பு ஏறி போச்சு உனக்கு என்றார் கரண்டியை உயர்த்தி அடிப்பது போல பாவனை செய்து. உங்க சமையலாச்சே, ஏறாம என்ன செய்யும் என்று மறுபடியும் சிரித்தவளுக்கு புரை ஏறி கொண்டது.
விக்ரமன் அவள் தலையை தட்டி கொடுத்து தண்ணீர் புகட்டினார். ஓகே, ஐ ஆம் ஆல் ரைட் என்றாள். டாடி, எங்களுக்கும் டைம் ஆகுது, எங்களையும் கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் சாம்பார் விடுங்க என்றான் கைலாஷ். மாதிரியின் முகத்தில் சட்டென சிரிப்பு காணாமல் போனது. விக்ரமனுக்கு சங்கடமாகிவிட்டது. கைலாஷ் தட்டில் சாம்பார் ஊற்றிவிட்டு சாப்பிடாமல் தட்டில் கோலம் போட்டு கொண்டிருந்த ஷாலினிக்கு அவரே ஊட்டியும் விட்டார். வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. டாடி, ஆட்டோ வந்துடுச்சு, நாங்க கிளம்புறோம். அவசர அவசரமாய் கையை கழுவி விட்டு வாசலை நோக்கி ஓடினர் இருவரும். விக்ரமன் லஞ்ச் பேக்கை எடுத்துக்கொண்டு பின்னே ஓடினார். ஆட்டோவில் அதை வைத்துவிட்டு குழந்தைகளை ஒழுங்காக அமர வைத்தார். மாதிரியும் கையை கூட கழுவாமல் வாசலுக்கு வந்தாள். ஆட்டோ புறப்பட்டது. குழந்தைகள் அப்பாவுக்கு டாட்டா காட்ட விக்ரமனும் டாட்டா காட்டினார். மாதிரி தனக்கும் அவர் டாட்டா காட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் காட்டவில்லை. அவள் இடது கை தன்னிச்சையாய் உயர்ந்து அசைய, உதடுகள் டாட்டா என்று முணுமுணுக்க, கண்களில் நீர் கோர்த்து கொள்ள ஆட்டோ போகும் திசையை ஏக்கமாய் பார்த்தாள் மாதிரி. மாதிரி அலுவலகத்தினுள் நுழையும் முன் வாட்ச்மேன் வணக்கம் சொன்னான். பதிலுக்கு புன்னகையுடன் ஒரு வணக்கத்தை செலுத்திவிட்டு அவசர அவசரமாய் நடந்தாள். ரிசப்ஷனில் அட்டெண்டன்ஸில் கையெழுத்து போட்டாள். என்ன மேடம், இன்னைக்கு 1 hour லேட் என்றாள் ரிசப்ஷனிஸ்ட் காயத்ரி. பஸ் பிரேக் டவுன் காயத்ரி என்றபடி நகர்ந்தாள். தன் கேபினில் நுழைந்து கொண்டாள். அவளுக்கு பக்கத்தில் அபூர்வாவின் கேபின் இருந்தது. இருவருக்கும் இடையில் சிறு கண்ணாடி தடுப்பு மட்டுமே இருந்தது என்றாலும் இருவரும் பேசிக்கொள்வது தெளிவாக காதில் விழும். என்ன மாதிரி, வீட்ல இருந்து நடந்தே வரியா? லேட் ஆயிடுச்சு. இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. ஒரு நாளைக்கு லேட்டா வந்தா ஒரேடியா தாக்குவீங்களே, ஏன் லேட்டு? பஸ் பிரேக் டவுன். அபூர்வா, நம்ம ஊர்ல பஸ்ங்கிற பேர்ல மாட்டு வண்டி தான் ஓடுது. தகர டப்பாவுக்கு 4 சக்கரத்தை மாட்டி விட்டுறாங்க. அம்பத்தூர்ல இருந்து பாரிஸ் கார்னர் வந்து அங்கிருந்து இன்னொரு பஸ் பிடிச்சு ஆபீஸுக்கு வர வேண்டியிருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? எதுக்கு புலம்புற? பஸ் தான் தகர டப்பான்னு தெரியுதுல்ல, பிறகு எதுக்கு அதுல வந்து கஷ்டப்படணும்? ஒரு ஸ்கூட்டிய வாங்கிட்டு ஜம்முன்னு ஆபீஸுக்கு வரதை விட்டுட்டு நானா வேண்டாங்கிறேன். கேர்லெஸ்ஸா ஓட்டிடுவேனாம். வேண்டாங்கிறார் என் ஹஸ்பண்ட். அவரை பொறுத்தவரை நானும் ஒரு குழந்தை தான். இமையில வச்சு தாங்குற மனுஷன் உனக்கு புருஷனா வாச்சிருக்கிறார். சந்தோஷப்படு. ஆமா, இன்னைக்கு நம்ம ஆபீஸ் ஹார்ட் நியூஸ் என்ன தெரியுமா? என்ன? மேடம், மேனேஜர் உங்களை கூப்பிடுறார் என்று வந்து நின்றான் பியூன் முருகன். இதோ வந்துடுறேன், நீ போ. சொல்லு அபூர்வா, என்ன விஷயம்? அந்த விஷயம் சொல்லத்தான் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அழைப்பு வந்திருக்கு. போ, நீயே தெரிஞ்சுக்குவ. ரொம்ப தான் அலற்றியே என்று பொய்யாக கோபித்து விட்டு சென்றாள். மே கமிங் சார்? எஸ் கமிங். குட் மார்னிங் சார். வாங்க மாதிரி, உட்காருங்க என்ற மேனேஜருக்கு 50 வயது இருக்கும். சாரி சார், இன்னைக்கு ஆபீஸுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு லேட்டான மாதிரி நாளைக்கும் லேட் பண்ணிடாதீங்க என்றார் சிரித்தபடி. புரியாமல் பார்த்தாள். புரியலையா மேடம்? நாளன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரணும். நாம ஏர்போர்ட் போக வேண்டியிருக்கு. ஏர்போர்ட்டுக்கா? பார்ட்டிக்கு வராங்களா சார்? பார்ட்டி இல்ல மிஸ்ஸஸ் மாதிரி, நம்ம ஆபீஸ் புது எம்டி வர்றார். புது எம்டியா? ஆமா, நம்ம ஆபீஸ் எம்டி போன மாசம் இறந்துட்டார் இல்லையா? ஆபீஸ் பொறுப்பு அத்தனையும் நம்ம 2 பேர் தலையில விழுந்தது. சுமையை இறக்கி வைக்கிற சந்தர்ப்பம் வந்தாச்சு. இறந்து போன எம்டியோட ஒன்லி ஒன் சன் மும்பை பிரான்ச்ல இருந்தவர் இப்ப நம்ம கம்பெனி பொறுப்பை ஏத்துக்க வர்றார். அவரை ரிசீவ் பண்ண நீங்களும் நானும் ஏர்போர்ட் போகணும். அப்படியா என்று சற்று நேரம் யோசித்தாள். சார், நாளன்னைக்கு என்னோட கல்யாண நாள். லீவு போடணும்னு நினைச்சேன். ஆனா புது எம்டி வர்றப்ப லீவு போடுறது சரியா இருக்காது. பட் கோயிலுக்காவது போய் வரணும். ஆபீஸ் டயத்துக்கு வந்து சேர்ந்துடுவேன். ஏர்போர்ட்டுக்கு தான். ஓகே ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். புது எம்டி எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாது. ஆபீஸ் டயத்துக்கு வந்துடுங்க. மாதிரி வெளியில் வந்தாள். இப்ப விஷயம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சா என்றாள் அபூர்வா. ஆமாம், இதுக்கு தான் அப்படி அலட்டிக்கிட்டியா? சரி, அதை விடு. வரப்போற எம்டி நிச்சயம் எங்காதான் இருப்பாரு. எப்படி சொல்ற? செத்து போன எம்டிக்கு கல்யாணமாகி 10 வருஷம் கழிச்சுதான் இவர் பிறந்தாராம். உனக்கு எப்படி தெரியும் என்றாள் மாதிரி ஆச்சரியமுடன். எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணமானவர்னு கேள்விப்பட்டேன். ஆனா ஆள் எப்படி இருப்பார்னு தான் தெரியல. அந்த கவலையெல்லாம் உனக்கு எதுக்கு? கவலைப்படாம இந்த ஆபீஸ பாரு. ஒரு மூஞ்சாவது ஒழுங்கா இருக்கா? சைட் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபிகரும் இல்லையே. வர போறவராவது ஹேண்ட்ஸமா இருந்தா திருவேக்காடு அம்மனுக்கு 11 தேங்காய் உடைப்பேன். கல்யாணமானவ மாதிரியா பேசுற? கல்யாணமான ஆம்பளைங்க மட்டும் சைட் அடிக்கலாம், லேடிஸுக்கு மட்டும் அந்த உரிமை இல்லையா? அம்மா தாய ஆளை விடு, வேலையை கவனி. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேனே, வரப்போற எம்டியோட பேர் என்னன்னு கேட்கலையே. அதான் சொல்ல போறியே. ராகேஷ். பேரே ஹேண்ட்ஸமா இல்ல,
கடவுளே என்று தலையில் கை வைத்துக் கொண்டாள் மாதிரி. கணவனின் காலில் விழுந்து வணங்கினாள் மாதிரி. உன் மனசுபடி எந்த குறையும் இல்லாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் என்று வாழ்த்தி தோளை பிடித்து தூக்கி விட்டார் விக்ரமன். என்னென்ன ப்ரோக்ராம் போட்டு வச்சிருந்தோம், இந்த வருஷமாவது ஆபீஸுக்கு லீவ் போட்டு நம்ம வெட்டிங் ஆனிவர்சரிய சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைச்சோம். குழந்தைகளோட வடபழனி முருகன் தரிசனம் பண்ணிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு மகாபலிபுரம் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு திருமணம். அத்தனையும் பனால். எம்டி ரூபத்துல வில்லன் வந்தாச்சு என்றாள் மாதிரி. சேச்சே, எம்டி என்ன பண்ணுவார்? இப்ப என்ன, அடுத்த வருஷம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஃபாரின்ல ஹனிமூன் ட்ரிப் மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு. ரொம்பதான் ஆசை. கல்யாணமாகி 8 வருஷம் முடிஞ்சாச்சு. ஹனிமூன் கொண்டாட ஆசை வந்துடுச்சா? எத்தனை வருஷம் ஆனா என்ன, மனசு சந்தோஷமா இளமையா இருக்கிறப்ப உடம்புக்கு எப்படி வயசு ஏறும்? நாம நினைச்சா தினமும் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடலாம். எல்லாத்துக்கும் மனசுதானே காரணம். என் மனசு சந்தோஷமா இல்லையே. நான் உங்க ஒய்ஃப், 2 குழந்தைங்களுக்கு அம்மா, இருந்தாலும் ஒரு வீட்டோட பேயிங் கெஸ்டா இருக்கிற மாதிரி ஃபீலிங். மறந்துட்டு சந்தோஷமா இரு. நல்ல நாள் அதுவுமா, நர்வஸ் ஆகாத. ஈவினிங் பர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரம் வா, எல்லோரும் பிக்சர் போகலாம். சந்தோஷமா போய் வா என்றபடி நெற்றியிலும் வகிட்டிலும் குங்குமம் வைத்தார் விக்ரமன். மாதிரி கணவனை காதலோடு பார்த்தாள். அறக்க பறக்க அலுவலகத்தினும் நுழைந்தாள் மாதிரி. அபூர்வா, எம்டின்னு வரலையே, நீ வராம எப்படி வருவாரு? உன்னை போய் கேட்டேனே, என்ன சொல்லணும்? மேனேஜர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரா? கிளம்பிட்டாங்களாம். நம்ம மேனேஜர் அப்பப்ப கிரிக்கெட் ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி போன் பண்ணி இன்னும் 10 நிமிஷத்துல வந்து சேர்ந்துடுவோம், 5 நிமிஷத்துல வந்து சேர்ந்துடுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, மாலையெல்லாம் ரெடியா இருக்கா? ஏன், நீ போட போறியா? உனக்கு எல்லாமே கிண்டல் தான் என்றபடி எம்டியை வரவேற்க ஏற்பாடுகள் சரிவர உள்ளதா என்று கவனிக்க ஆரம்பித்தாள். ஆபீஸ் ஸ்டாஃப் அத்தனை பேரும் மாலைகளோடு வாசலில் குழுமி இருந்தனர். மேலும் 10 நிமிடம் கரைய ஆபீஸ் வளாகத்தில் 2 கார்கள் நுழைந்தது. அனைவரும் பரபரப்பாயினர். ஒரு காரில் இருந்து இறங்கிய மேனேஜர் லோகநாதன் மற்றொரு கார் கதவை பவ்யமாக திறந்தார். சினிமா பட நாயகன் போல செக்கசவேல் என்று வாட்டுசாட்டமாய் சிரித்த முகத்துடன் இறங்கினான் ராகேஷ். அனைவரும் கைத்தட்டி வரவேற்று வரிசையை மாலை போட்டனர் ஆண்கள். மேனேஜர் ஊழியர்களை அறிமுகப்படுத்த முயன்ற போது தடுத்தான் ராகேஷ். வேண்டாம், நானே ஒவ்வொருத்தர் சீட்டுக்கும் போறேன், அவங்களையே தங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டோம். ஓகே? ஓகே சார். அறிமுகப்படலம் தொடர்ந்தது. ஹலோ, குட் மார்னிங் சார். நான் வரதன், சீனியர் அக்கவுண்டன்ட். ஐ ஆம் புவனி, ஸ்டெனோகிராஃபர். ராகேஷ் அவள் கையை பற்றி குலுக்கினான். பியூன் உட்பட அத்தனை பேரும் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர். அவன் பாகுபாடின்றி அத்தனை பேரின் கைகளையும் பற்றி குலுக்கினான். அபூர்வா மாதிரியிடம் சூப்பர் ஃபிகர் இல்ல என்றாள். சும்மா இரு, அடுத்த உன்கிட்ட தான் வரார் என்றாள் அடிக்குரலில். ஹலோ சார், ஐ ஆம் அபூர்வா, கம்ப்யூட்டர் ஆபரேட்டர். வெரி குட் என்று அவளை ரசித்துவிட்டு மாதிரியிடம் வந்தான். மாதிரியின் குடும்ப பாங்கான அழகு அவனை கவர அணிந்திருந்த குளிர் கண்ணாடியை கழற்றி அவளை பிரமிப்போடு பார்த்தான். வாவ், இதயம் விசிலடித்தது. மாதிரி அந்த பார்வை வீச்சை தாங்க முடியாமல் தலை கவிழ்ந்தாள். ஹலோ, குட் மார்னிங் சார். ஐ ஆம் மிஸ்ஸஸ் மாதிரி, அசிஸ்டன்ட் மேனேஜர் என்றாள். மிஸ்ஸஸ் என்ற வார்த்தைக்கு அழுத்தம் சேர்த்து கையை நீட்டினான். மாதிரி கை கூப்பி வணக்கம் சொன்னாள். ஏன், தொடக்கூடாதா? அவளுக்கு மட்டுமே கேட்கும்படி புன்னகை அகலாமல் பார்வையால் துளைத்தபடி நகர்ந்தான் ராகேஷ். உடல் நடுங்கியது மாதிரிக்கு. அலுவலகத்தில் மதிய உணவு இடைவேளை. மாதிரியும் அபூர்வாவும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அபூர்வா பாதி சாப்பாட்டோடு மூடி வைத்தாள். சாப்பாடு இறங்கல மாதிரி. ஏன், மனசு நிறைஞ்சிருக்கிறப்ப எப்படி பசிக்கும்? அப்படி என்ன சந்தோஷம்? நம்ம எம்டி வந்ததுதான். ரொம்ப அழகா இருக்காருல்ல, அந்த கண்ணும் சிரிப்பும். அப்பப்பா, ஏன், தொடக்கூடாதா? மறுபடியும் அந்த வார்த்தை மண்டைக்குள் எதிரொலித்து புழுவாய் குடைந்தது. வந்திருப்பவன் எப்படிப்பட்டவன்? அவன் பேசிய வார்த்தை எவ்வளவு அநாகரிகமானது என்பது படித்த அவனுக்கு தெரியாதா? இப்படி பேசியதால் நான் அவனை மட்டமாய் எடை போடக்கூடும் என்கிற உணர்வு கூடவா இல்லாமல் போகும்? ஒருவேளை அவன் சாதாரணமாக பேசியதை நான் தான் தப்பார்த்தம் பண்ணி கொள்கிறேனா? ஒன்றும் புரியவில்லையே. தலையை வலித்தது, குழப்பம் சூழ்ந்தது. சாப்பிடாமல் பாதியிலேயே மூடி வைத்து விட்டாள் மாதிரி. என்ன மாதிரி, சாப்பிடல? பிடிக்கல? ஏன், உனக்கும் எம்டிய பார்த்ததுல இருந்து மனசு நிறைஞ்சு போயிருக்கா? அபூர்வா ஒளராத என்றாள் உஷ்ணமாக. பி ஸ்போர்ட்டிவ், ஏன் டென்ஷன் ஆகுற? உனக்கு வயசாச்சே ஒழிய புத்தி வளரல. எல்லாத்தையும் விளையாட்டாகவே நினைச்சு பேசி பழகாத, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. அந்த அளவு குழந்தையானா?
இப்பெல்லாம் குழந்தைங்க தான் புத்திசாலித்தனமா இருக்கு, பெரியவங்க தான் கிறுக்குத்தனமா நடந்துக்கிறாங்க. பாவம் உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட இத்தனை வருஷமா எப்படிதான் குப்பை கொட்டுறாரோ. நல்லாவே கொட்டுறார், வீடு நிறைஞ்சு போச்சு. எப்பதான் குழந்தை பெத்துக்க போறீங்க? சொந்தமா வீடு வாங்கி குடியேறிய பிறகுதான். நான் குழந்தைய பத்தி கேக்குறப்போலாம் இப்படிதான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுற. கடைசியில் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் பெத்துக்குவோம்னு சொல்ல போற பாரு. அது எப்படி கரெக்டா சொல்ற? அடிச்சேனா பாரு என்று செல்லமாய் அடிக்க கையை ஓங்கினாள் மாதிரி. ராகேஷின் அறையிலிருந்து பார்க்கும் போது கண்ணாடி கதவின் வழியே மாதிரி அமர்ந்திருந்த கேபின் தெளிவாக தெரிந்தது. சுறுசுறுப்பாய் வேலை பார்த்து கொண்டு இடையில் வரும் போன் கால்களுக்கு சிரித்த முகத்துடன் அவள் பதிலளிக்கும் லாவகத்தை சிகரெட் புகையை கக்கியபடி ரசித்துக் கொண்டிருந்தான். மிக எதேச்சையாய் நிமிர்ந்த மாதிரி அவன் தன்னையே பார்த்து கொண்டிருந்ததை பார்த்தாள். அவள் உடம்பு ஏசி அறையிலும் குப்பென்று வியர்த்தது. அவள் தன்னை கவனித்து விட்டதை பார்த்ததும் தன்னை சுதாரித்துக் கொண்டு செல்போனில் பேச துவங்கினான். மாதிரியின் மனதை பயம் சூழ்ந்தது. வேலையில் கவனம் பிசகியது. மாலை 1 மணி நேரம் முன்னதாகவே கிளம்பி வர சொன்ன கணவனின் வேண்டுகோளை முற்றிலும் மறந்து போனாள். வழக்கத்தை விட தாமதமாகவே கிளம்பினாள். திருமண நாள் என்பதால் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு அப்படியே ஒரு படத்துக்கு போய்விட்டு வரலாம் என்ற திட்டம் போட்டிருந்ததால் இரவு சமைக்கவில்லை. விக்ரமனும் குழந்தைகளும் டிரெஸ் பண்ணிக்கொண்டு மாதிரியின் வருகைக்காக காத்திருந்தனர். ஆபீஸுக்கு போன் செய்தால் லைன் கிடைக்கவில்லை. நேரம் வேகமாக ஓடியது. 8 மணி ஆனதும் குழந்தைகள் இருவரும் அப்பாவை பார்த்த பார்வையில் ஏளனம் இருந்தது. பசிக்குதா கைலாஷ்? அதான் ஒண்ணு சமைக்கலையே, ஒரேடியா நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். கோபமா? பாருடா, மம்மிக்கு என்ன பிரச்சனையோ. இன்னைக்கு அவங்க ஆபீஸுக்கு புது எம்டி வராரா, அதனால வேலை இருந்திருக்கும். ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்கு, தோசை போட்டு தரட்டுமா இல்ல சப்பாத்தி பண்ணி தரட்டுமா? வேணாம் டாடி, எங்களுக்காக நீங்க ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். அதே ஃப்ரிட்ஜ்ல பிரெட்டும் ஜாமும் இருக்கு, அது போதும் எங்களுக்கு. வாடி ஷாலினி. அந்த பேச்சு விக்ரமனை வெகுமாய் காயப்படுத்திட்டு பிள்ளைகள் இருவரும் சாப்பிட்டு விட்டு படுத்துறங்கி விட்டனர். களைத்து போய் வீடு வந்து சேர்ந்தாள் மாதிரி. என்ன மாது, இவ்வளவு லேட்டு? பதில் ஏதும் கூறாமல் பாத்ரூமுக்குள் புகுந்து கொண்டாள். வெளியே வந்த போது முகம் பளிச்சென்று இருந்தது. இன்னைக்கு நீ சீக்கிரமா வருவேன்னு ஆசையா காத்திருந்தேன். உனக்காக நம்ம குழந்தைகளும் காத்திருந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், அதுவாது ஞாபகம் இருக்கா என்றார் விளையாட்டாய். எதுக்கு தொண பேசி உயிரை வாங்குறீங்க? நான் என்ன ஊரையா சுத்திட்டு வரேன்? ஏன் லேட்டுன்னு 1008 முறை கிளிப்பிள்ளை மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு. போதாதுக்கு கட்சிக்காரன் மறியல் கன்றாவின்னு பஸ் எல்லாம் வேற ரூட்டுக்கு திருப்பி விட்டுட்டான். எப்படி வர முடியும்? எனக்கு மட்டும் லேட்டா வரணும்னு ஆசையா? என் தலையெழுத்து இப்படியாகி போச்சு, என்ன பண்றது? அவர் அவளிடமிருந்து இப்படி ஒரு சூடான வார்த்தைகளை எதிர்பார்க்கவில்லை. அரண்டு போனார். சில கணங்கள் தான் நார்மலுக்கு வந்து விட்டார். சாரி மாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சூடா தோசை போட்டு தரேன். எனக்கு எதுவும் வேண்டாம். அடம் பிடிக்காத மாது, ஏதோ கோபத்துல இருக்கிறேன்னு புரியுது. அதுக்காக வயிற்றுக்கு துரோகம் பண்ணாத. நாம கஷ்டப்படுறது இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே. இப்படி இங்க என்ன கம்பல் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ஒன்னும் குழந்தை இல்ல, நான் தூங்க போறேன் என்று பெட்ரூமை நோக்கி சென்றாள். அந்த நேரம் பார்த்து மின்சாரம் ஊமையானது. சே, இதுவும் சேர்ந்து சதி பண்ணதே என்று முணுமுணுத்தபடி படுக்கையில் விழுந்தாள். எப்போது உறங்கினாளோ, ஆனால் விக்ரமன் உறங்கவில்லை. மனைவி அருகில் அமர்ந்தபடி விசிறி விட்டு கொண்டிருந்தார். பொழுது புலர்ந்தது. மாதிரி கண்களை திறக்கவே சிரமப்பட்டாள். தலை கனத்தது. கையை ஊன்றி எழுந்தமர்ந்த போதுதான் உடலில் அங்குங்கு ஒட்டியிருந்த ரோஜா இதழ்களை பார்த்தாள். படுக்கையிலும் வாடி வதங்கிய நிலையில் பூக்கள். ஆச்சரியமாய் பார்த்தவள் யோசித்தாள், என்ன இது? ஓ, நேற்று திருமண நாள் அல்லவா? அவர் ஆசையாசையாய் கட்டிலை அலங்கரித்து வைத்திருக்கிறார். சே, நேற்று நான் ஏன் அவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டேன்? யாரோ செய்த தவறுக்கு என் விக்ரமனை அல்லவா தண்டித்து விட்டேன். உள்ளம் நெகிழ்ந்தது. உள்ளே நுழைந்த விக்ரமன், குட் மார்னிங் மாது என்றபடி காப்பியை நீட்டினார். மாதிரி கணவனையே பார்த்தாள். துளியும் சலனமில்லாத முகம், பழக்கமான புன்னகை. முன்தினம் அவள் மனதை காயப்படுத்திய சம்பவத்தின் பாதிப்பு சுத்தமா இல்லை. சாரிங்க. எதுக்கு? நேத்து நான் உங்க மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன் அப்படின்னு யார் சொன்னது? இதோ வாடி வதங்கி போயிருக்கிற இந்த பூக்கள் தான் சொல்லுது. அந்த பூ வாடட்டும், ஆனா இந்த மாதிரி பூ வாடினாதான் என் மனசு புண்ணாகும். சாரிங்க, என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. நீ இப்படி திரும்ப திரும்ப அதையே பேசுற போதுதான் வருத்தமா இருக்கு. நான் யாரு? உன்கிட்ட எல்லா உரிமை உள்ள கணவன். உன்னோட கோபம், தாபம், அன்பு, ஆத்திரம் அத்தனையும் என்ன தவிர வேற யாரிடம் காட்ட முடியும்? அலை வந்து மோதுறதால பாறை என்ன கரைஞ்சா போயிடும் என்றார் கனிவாக. நான் எதுக்காக அப்படி? விளக்கு எதுக்கு மாது? நான் கேட்டேனா? மறுபடியும் அதை நினைச்சு அசை போட்டு உன்னையே கஷ்டப்படுத்தாத. ஐ நோ மாது, என் மாதுவை பத்தி என்ன தவிர வேற யாருக்கு புரியும்?
ஆஃபீஸில் 1000 டென்ஷன் இருக்கும், அதை அங்கேயே காட்ட முடியுமா? என்கிட்ட தானே காட்டணும். அதுதான் நானும் விரும்புகிறேன். அந்த கோபம் நீ என் மேலே வச்சிருக்கிற அன்பை காட்டுது, அன்பை அதிகரிக்க செய்யுது. இதுவும் ஒரு வகை காதல் தான். ஆனால் உன் மேலே எனக்கு ஒரே ஒரு கோபம்தான். என்ன கோபம்? நைட்டு ஒன்றும் சாப்பிடாம அப்படியே படுத்துட்டியே. சாரிங்க. ஆமாம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிடாதப்ப நான் எப்படி சாப்பிடுவேன் மாது? அந்த பதிலில் மாதிரியின் கண்கள் கலங்கியது. அவன் மடியில் முகம் புதைத்து கொண்டாள். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷனா வரணும். அந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லையா என்ன? பட் ஒன் கண்டிஷன், நீ இப்படி சாப்பிடாம எண்ணெய் சேர்த்து பட்டினி போடக்கூடாது. வாய் விட்டு சிரித்தாள் மாதிரி. நைட்டு உங்களை நான் ஏமாத்திட்டேன்ல என்று பூக்களை கை நிறைய அள்ளி காண்பித்தாள். என்றார் குறுகுறுப்பாய் பார்த்து. இன்னைக்கு நிச்சயமா உங்களை ஏமாத்த மாட்டேன், சரியா? இன்று செல்லமாய் அவர் கன்னத்தை தட்டி விட்டு போனாள். தட்டில் போட்ட கிச்சடை எடுத்து ஷாலினிக்கு ஊட்டிவிட முயற்சித்தாள் மாதிரி. அவள் தலையை ஆட்டி மறுத்தாள். கைலாஷுக்கும் ஊட்ட முயற்சிக்க அவனும் மறுத்தான். மம்மி மேல கோபமா? இருவரும் பதில் கூறவில்லை. நேத்து வர லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு கண்டிப்பா நாமெல்லாம் ட்ரேட் ஃபேர் போறோம், ஓகே? இருவர் முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை. இது உங்களுக்கு கிளாட் நியூஸ் இல்லையா? எதுக்காக முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? சேரம், இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு மம்மி? வழக்கம் போல இன்னைக்கு நீங்க லேட்டா தான் வருவீங்க, அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லுவீங்க. அதனால உங்ககிட்ட இருந்து நாங்க எதையும் எதிர்பார்க்கறது இல்ல என்றான் கைலாஷ். இதை கேட்டு மாதிரி மட்டுமல்ல விக்ரமும் திகைத்து போனார். பள்ளி முடிந்து ஆட்டோ வருவதற்காக காத்திருந்தனர் கைலாஷும் ஷாலினியும். நாம இன்னைக்காவது வெளியில போவோமா கைலாஷ்? யாருக்கு தெரியும், எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்ல. வாழ்க்கையே போர் அடிச்சு போச்சுடா. அஸ்வினி பிரதீபா வீட்டுல எல்லாம் பாரு, அவங்க நினைச்சப்ப அம்மா அப்பா கூட வெளியில போவாங்களாம். பெரிய மனுஷி போல் பேசினாள் ஷாலினி. ஆமா, கார்த்திக் விக்னேஷ் வீட்டுல கூட அப்படிதானாம். ஒவ்வொரு சண்டையும் ஜாலியா கிளம்பிடுவாங்களாம். நம்ம வீட்டுல மட்டும்தான் இப்படி இருக்காங்க. மம்மிக்கு சுத்தமா நம்ம மேல அக்கறையே இல்ல. சரி, அவங்க வரலனாலும் இந்த டேடியாவது கூட்டிட்டு போகலாமே. மம்மி இல்லாம யாரும் வெளியே போய் என்ஜாய் பண்ண கூடாதாம். நம்ம மேல யாருக்குமே அக்கறை இல்ல. ஆமா, வீடு ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. பேசாம நம்ம 2 பேரையும் ஹாஸ்டல்லே சேர்த்துட்டா கூட சந்தோஷமா இருக்கலாம் என்றான் கைலாஷ் விசனமாய். பள்ளியில் இருந்து திரும்பியிருந்த குழந்தைகளை வரவேற்றார் விக்ரமன். வாங்க வாங்க, முதல்ல முகங்கால் கை கழுவிட்டு டிஃபன் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருப்பீங்களா? மம்மி இப்போ வந்துடுவாங்க. வந்ததும் நாம எல்லாரும் ட்ரேட் ஃபேர் போறோம், ஓகே? ஹாய் டாடி, நிஜமா தான் சொல்றீங்களா? உங்ககிட்ட போய் சொல்வேனா? சீக்கிரம் போய் ட்ரெஸ் பண்ணுங்க. நேரம் நழுவியது. மூவரும் தயாராய் மாதிரியின் வருகைக்காக காத்திருந்தனர். டாடி, டைம் ஆகுதே, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல மம்மி வந்துடுவாங்க, சமாதானமாய் சொன்னார். ஆனால் மாதிரி வரவே இல்லை. என்ன மாதிரி டென்ஷனா தெரியற? எனி ப்ராப்ளம்? அபூர்வா கேட்டாள். ஒண்ணும் இல்ல, அவசரமா வீட்டுக்கு போகணும். அதை எப்படி சொல்லிட்டு போறதுன்னு தெரியல. ஏன், அதை சொல்ல என்ன பயம்? சொல்லிட்டு கிளம்பு. இல்ல, அந்த எம்டிய பார்த்தா இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இல்ல, பிச்சுடுவ ராஸ்கல், அசிங்கமா பேசாத. பின்ன என்ன? ஹலோ சார், 1 hour பெர்மிஷன் கொடுங்கன்னா கொடுத்துட்டு போறார். அதுக்கு ஏன் தயங்குற? என்னவோ தயக்கமா இருக்கு, அவ்வளவுதான். மேடம், எம்டி சார் கூப்பிடுறார் என்று முருகன் வந்து அழைக்கவும் அபூர்வாவை பார்த்து விட்டு சென்றாள். வாங்க மிஸ்ஸஸ் மாதிரி, சிட் டவுன் ப்ளீஸ். அமர்ந்தாள். மிஸ்ஸஸ் மாதிரி, உங்களை பத்தி மேனேஜர் நிறைய சொல்லியிருக்காரு. எல்லா விஷயத்துலயும் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பீங்களா என்று அந்த வார்த்தைக்கு சற்று அழுத்தம் கொடுத்தான். உங்களை மாதிரி ஆட்கள் தான் எனக்கு வேணும். ஐ மீன், என் கம்பெனிக்கு. அனவசியமா லீவ் எடுக்கிறது இல்ல, அரட்டை அடிக்கிறது இல்ல. ஐ லைக் இட். வாழ்க்கையில உயரணும்னா இந்த மாதிரி சின்சியாரிட்டி அவசியம் தேவை. அவனின் பாராட்டு அவளை நெளிய வைத்தது. எனிவே, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். குளோபல் கம்பெனி தெரியும் இல்லையா? தெரியும் சார். போன மாசம் 50 லட்சத்துக்கு நாம அவங்க கிட்ட கிரானைட் சப்ளை பண்ணியிருக்கோம். வெரி குட், அதே கம்பெனி தான். அந்த கம்பெனி எம்டி குப்தா இப்போ ஃபோன் பண்ணாரு. செக்கும் கேஷும் ரெடியா இருக்காம். இதுல பாதி அதுல பாதி நான் தர சொல்லியிருந்தேன். பட் அதை போய் வாங்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நம்ம கம்பெனிக்கு புதுசா ஃபாரின் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. பார்ட்டி இன்னைக்கு வர்றாங்க. அவங்கள ரிசீவ் பண்ண ஏர்போர்ட்டுக்கு போயிடுவேன். ஸோ குளோபல் கம்பெனிக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் அனுப்பணும். எனக்கு சட்டுன்னு உங்க ஞாபகம் தான் வந்தது. நீங்க என்ன பண்றீங்க? கம்பெனி கார்லயே போய் பணமும் செக்கும் வாங்கிட்டு ஆபீஸ்க்கு வந்துடுங்க. அதுக்குள்ள என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், ஓகே? ஓகே சார் என்றால் தடுமாற்றமாய். குழந்தைகளின் உருவம் கண் முன் வந்து போனது. இன்னைக்கும் சதி பண்ணிட்டே கடவுளே. வீட்டுக்கு போன் பண்ணினாள். போன் அலறும் சத்தம் கேட்டதும் தாவி போய் எடுத்தார் விக்ரமன். மாதிரியா, சொல்லுமா. அப்படியா, வர முடியாதா? சரி, கேன்சல் பண்ணிடட்டுமா? ஓகே, நாங்க மட்டும் போறோம். நீ இல்லாம போறதுதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. சரி, நீ பத்திரமா வந்துடு என்று போனை வைத்தார். 2 குழந்தைகளும் அவரையே பார்த்தன.
என்ன அப்படி பாக்குறீங்க? புறப்படலாம் வாங்க. அவர் பின்னே நடந்த கைலாஷ் ஷாலினியிடம், நான் அப்பவே சொல்லல மம்மி வரமாட்டாங்கன்னு. காதில் விழுந்தது. விக்ரமன் பெருமூச்சு விட்டு கொண்டார். தன்னிடம் இருந்த சாவி எடுத்து பூட்டை திறந்து வீட்டினுள் நுழைந்தாள் மாதுரி. ஹேண்ட்பேக்கை எடுத்து சோஃபாவில் வீசிவிட்டு ஆயாசமாக சாய்ந்து கொண்டாள். வெறிச்சென்றிருந்த வீட்டின் தனிமை சூழல் அவளுள் சுய இரக்கத்தை உற்பத்தி செய்தது. அப்படியே சோஃபா மீது கவிழ்ந்து வாய்விட்டு அழ ஆரம்பித்தாள் மாதுரி. மாதுரி உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தாள். விக்ரமன் கவனித்தார். கையை உயர்த்தி டேபிள் லாம்பை போட்டார். சட்டென திரும்பி பார்த்தாள். என்னங்க தூங்கல? நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீ ஏன் இன்னும் தூங்கல? மணி 1 ஆயிடுச்சே. தலைவலிக்குதா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னமோ தெரியல, தூக்கமே வரல. மனசுல எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்க. என்னமோ யோசிக்கிற, புரண்டு புரண்டு படுக்கிற. என்னாச்சு மாது? மயிலிறகால் வருடம் இதம் இருந்தது பேச்சில். மாதுரி நன்றாக திரும்பி அவர் முகத்தை பார்த்தாள். உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குங்க. ஏன் மேலையா? நான் உன் புருஷ மாது என்றார் சிரித்து கொண்டே. ஞாபகப்படுத்துற அளவுக்கு மறந்துட்டேனா? பின்ன எதுக்கு என்ன பார்த்து பொறாமையா இருக்குன்னு சொல்ற? இந்த வீடே எனக்கு அந்நியமாயிட்ட மாதிரி ஃபீலிங். பைத்திய மாதிரி வளராத. இல்லைங்க, நிஜமாதான் சொல்றேன். நம்ம குழந்தைங்க உங்க மேல வச்சிருக்கிற அளவுக்கு என்கிட்ட பாசமாவே இல்லை. நான் அம்மாங்கிறதே மறந்துட்டாங்க. சேச்சா, நீயாவே ஏன் இல்லாததும் பொல்லாததும் கற்பனை பண்ணிக்கிற? இது கற்பனை இல்ல, நிஜம். நம்ம குழந்தைங்க என்கிட்ட ஆசையா பேசுறதில்ல, பழகுறதில்ல. ஒரு டம்ளர் தண்ணி வேணும்னு கூட உங்ககிட்ட தான் கேக்குறாங்க. என்கிட்ட கேட்க கூடாதா? நான் செய்ய மாட்டேனா? இதெல்லாம் சாதாரண விஷயம், ஏமா பெருசுப்படுத்துற? அன்பாய் கேட்டார். ஆமாங்க, சாதாரண சின்ன தேவைகளுக்காக கூட அவங்க என்கிட்ட வர்றதில்ல. இது உங்களுக்கு சாதாரணமா தெரியுதா? ப்ளீஸ் ரிலாக்ஸ் மாது. நான் எப்போ வீட்டுல இருக்கிறவன், நீ அப்படி இல்லையே. காலையில ஆபீஸ் கிளம்புனா பிள்ளைங்க தூங்கிக்கிட்ட பிறகுதான் வீடு திரும்புற. காரணம் உன்னோட ஆபீஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதால தான். அவங்க தினசரி உன்னை பார்க்கறது ஒரு சில மணி நேரங்கள் தான். அவங்களோட தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சிடுறதால பிள்ளைங்க ஒன்னும் தொந்தரவு செய்யறதில்ல. தொந்தரவுன்னு சொல்லாதீங்க, அவங்க என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் குடும்பத்துக்காக செலவழிக்கிற நேரம் ரொம்ப குறைவு, அதுதானே? வேண்டாங்க, இந்த வேலையை வேண்டாம், ரிசைன் பண்ணிடுறேன். எனக்கு என் குழந்தைங்க வேணும், அவங்களோட அன்பு வேணும். ப்ளீஸ், வேலையை ரிசைன் பண்ணிடுறேனே. கெஞ்சிய மாதுரியிடம் கன்னத்தில் கண்ணீர் வழிந்தது. பதறி போனார் விக்ரமன். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மாது. என்ன இது குழந்தையாட்டம்? அவள் தலையை கோதி கன்னத்தை துடைத்து விட்டார். சின்ன விஷயத்த பெருசுப்படுத்தலாமா? என்னால தாங்கிக்க முடியலங்க. 5 வருஷம் முன்னாடி இருந்த சந்தோஷம் இப்ப இல்ல. அம்மாங்கிற ஸ்தானத்தை நான் பூர்த்தி செய்யறதில்ல. அதனாலதான் கைலாஷும் ஷாலினியும் என்ன. குரல் அடைத்தது. நீ இப்படி பேசுறது எனக்கே கோபத்தை உண்டாகுது மாது. ஒவ்வொரு குடும்பத்து கணவனும் மனைவியும் வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க குழந்தைங்க அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம எப்படியெல்லாம் தெண்டாடுவாங்க யோசிச்சு பாரு. அந்த வகையில நம்ம குழந்தைங்க எவ்வளவோ மேல் இல்லையா? மற்ற குழந்தைங்களை பத்தி என்ன பேச்சு? நான் ஏன் குழந்தைங்களை பத்தி பேசுறேன். இப்ப என்ன ஆகி போச்சு மாது? நம்ம கைலாஷ் சாலினியோட எதிர்காலத்துக்காக தானே நீ இவ்வளவு பாடுபடுறதும். ரிசைன் பண்றது புத்திசாலித்தனமான முடிவு இல்ல. இத்தனை வருஷ தாம்பத்தியத்துல நான் உன்னை ஒரு வார்த்தை கடிந்து பேசியிருப்பேனா? இல்ல நீ தான் பேசிருப்பியா? நம்ம ஒருத்தர் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடைஞ்சு போகலாமா? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரேடியா குழந்தைங்க என்னை விட்டு வேலைக்கு போயிடுவாங்களோன்னு நான் பயப்படுறேன். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவேனா சொல்லு? மாதுரி அதற்கு மேல் எதுவும் பேச தோன்றாமல் கணவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். விக்ரமன் ஆறுதலாய் அவள் முதுகை தட்டி கொடுத்தார். அலுவலகம் புறப்பட தயாராகி கொண்டிருந்த மாதுரி விக்ரமன் அவளுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்த போது, சார் டெலகிராம் என்று குரல் கேட்டது. டெலகிராம் என்றதும் இருவர் முகத்திலும் பதட்டம். விக்ரமன் வாசலுக்கு போனார். பின்னையே மாதுரியும் சென்றாள். விக்ரமன் கையெழுத்து போட்டு வாங்கினார். என்னங்க, யார்கிட்ட இருந்து? ஏன் டென்ஷன் ஆகிற பொருள்? தந்தினாலே பயமா இருக்கு. தந்தினாலே கெட்ட செய்தி தான் தாங்கி வரும்னு படிக்காதவங்க தான் பயப்படுவாங்க. படிச்ச பொறுப்பான பதவியில இருக்கிற நீ பயப்படலாமா? லெக்சர் அடிக்காம சீக்கிரம் படிங்க. படித்தார். உன் அருமை தம்பி பிரேம்குமார் தன் மனைவியோட கூடின விரைவில் இங்கே வரானாம். அவ்வளவுதானா? அவ்வளவேதான். ராஸ்கல் எப்போ வரதுக்கு இப்ப தந்தி அடிக்கணுமா? லெட்டர் எழுதி போட்டா குறைஞ்சா போயிடும். ஒரு நிமிஷத்துல பதற வச்சுட்டானே. எப்பா, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. அது போலதான் இதுவும். அவனை பத்தி உனக்கு தெரியாத மாது? சின்ன விஷயத்த பெருசாக்கி காட்டுற குணம். உன்னை பதறடிக்கணும்னே இத அனுப்பியிருக்கான் என்று சிரித்தார் விக்ரமன். அவன் வரட்டும், பேசிக்கிறேன் என்றாள் மாதுரி. மாதுரியும் அபூர்வாவும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இருவரும் தங்கள் சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டனர். இன்னைக்கும் லெமன் ரைஸா? உனக்கு சலிக்குதோ இல்லையோ, இது சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு சலிச்சு போச்சுப்பா என்றாள் மாதுரி.
என்ன பண்றது, எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியது இருக்கு. இந்த அழகுல விதவிதமா சமைச்சு எடுத்துட்டு வர முடியுமா? ஆசை இருக்கு, தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு கழுத மேய்க்க. பெருமூச்சுடன் வந்தன வார்த்தைகள் அபூர்வாவிடமிருந்து. ஏன் அபூர்வா, உங்க மாமியார் நாத்தனார் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சமைக்க மாட்டாங்களா? எல்லாத்தையும் நான் தானே பார்த்துக்க வேண்டியிருக்கு. மாமியார் வயசானது சரி, அவங்கள விட்டுருவோம். நாத்தனாருங்க பெரிய பொண்ணுங்க தானே? ஆமா, 2 பேரும் கல்யாணத்துக்கு தயாரா நிக்கிறாங்க. உன் வீட்டுக்காரர் இதை பத்தி எதுவும் கேட்க மாட்டாரா? தங்கச்சிகளுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாரா? பாவம் பொண்டாட்டி ஆபீஸ்லயே வேலை பார்த்துட்டு வீட்லயே வந்து அல்லாடுறாளின்னு கண்ணு கரிக்காதா? அவர் என்ன பண்ணுவார் மாதிரி? அவர் ஃபேக்டரியில வேலை செய்யறதால காலையில 7 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவாரு. நைட்டு 9 மணிக்கு தான் வருவாரு. நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர மனுஷதான். நான் வேற வீட்டு பிரச்சனை பெருசாக்கி அவர் நிம்மதியை கெடுக்கணுமா? உண்மையே சொல்ல போனா அவர்கிட்ட 2 வார்த்தை மனசு விட்டு பேச கூட நேரம் இல்ல. அதுதான் நிஜம். நிஜமாவா? ஆமா மாதிரி. நைட்டு சமையலை முடிச்சுட்டு எல்லாருக்கும் பரிமாறி பாத்திரம் ஒழிச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு படுக்க போறதுக்குள்ள பெரும்பாலும் அவர் தூங்கிட்டு இருப்பாரு. காலையில சமைக்கிறதுக்கே நேரம் சரியா போயிடும். அவரும் ஃபேக்டரிக்கு கிளம்பிடுவாரு, நானும் ஆபீஸ்க்கு கிளம்பிடுவேன். ஆனாலும் நீ ரொம்ப இடம் கொடுக்கற அபூர்வா. அண்ணி கஷ்டப்படுறாங்களேன்னு கூடவா மனசு இறங்காது உன் நாத்தனார்களுக்கு? இதுகளுக்கு இப்ப தெரியாது. கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போய் மோசமான மாமியாரிடம் மாட்டும் போதுதான் உன் அருமை தெரியும். இதுங்கள் எல்லாம் நல்லா வாழும்னா நினைக்கிற? சேச்சே, உன் வாயால் அவங்கள சபிச்சிடாத மாதிரி. அவசரமாய் தடுத்த அபூர்வாவின் கண்கள் கலங்கியது. ஏன் அலறியா? என்ன? பாவம் சின்ன பொண்ணுங்க சுதந்திரமா சந்தோஷமா இருப்பதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால. பிறந்த வீட்டுலதான், புகுந்த வீட்டுல வாழ்க்கை முறைய மாறி போயிடும் இல்லையா? அதனாலதான் நான் இதையெல்லாம் பெருசு பண்ணிக்கிறது இல்ல. அவங்களுக்காவது நல்ல வாழ்க்கை அமையணும் மாதிரி. உன்னை நினைச்சா ஒரு பக்கம் பெருமையாகவும் இருக்கு, மறுபக்கம் உன் மனசு அவங்க புரிஞ்சுக்கலையேன்னு வருத்தமாகவும் இருக்கு. சரி, நீ எப்பதான் குழந்தை பெற்றுக்க போற? எவ்வளவு நாளைக்கு தான் வேண்டான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க போற? என் நாத்தனாருங்க கல்யாணமாகி போயிட்ட பிறகுதான். அது வரைக்கும் குழந்தை வேண்டாம்னு தீவிரமா இருக்கும். அது வேற செலவு தானே, சமாளிக்க முடியாத மாதிரி. அதுக்காக எவ்வளவு காலத்துக்கு வேண்டான்னு தள்ளி போடுவ? அதுக்கு வயசு இல்லையா அபூர்வா? சொல்ல போனா நீ என்னை விட 2 வயசு பெரியவ. தள்ளி போடாத. பதில் ஏதும் கூறாமல் தலை கவிழ்ந்த அபூர்வா நெடு நேரம் அப்படியே இருந்தாள். அந்த மௌனத்தின் பின்னே ஜீரணிக்க முடியாத நிஜம் உறைந்திருப்பது அவளை தவிர யார் அறிவார்? சரி சரி, சாப்பிடுற நேரத்துல நான் வேற எதையோ பேசி மூட அவுட் பண்ணிட்டேன், சாப்பிடு. உடனே முகத்திற்கு புன்னகை பூசி கொண்ட அபூர்வா சாப்பிட ஆரம்பித்தாள். ஒரு சண்டே எங்க வீட்டுக்கு வாயேன் அபூர்வா. கண்டிப்பா வரேன். முக்கியமா உன் ஹஸ்பண்டை பாக்குறதுக்காவது வருவேன். உன் ஹஸ்பண்டே அழைச்சிட்டு வா. அவருக்கு சண்டே கூட லீவ் இல்லையப்பா. பாவம் மனுஷன். அவர் போட்டோ இப்ப இருக்கா, பார்க்கணும். வீட்டுல இருக்கு, நாளைக்கு கொண்டு வா. சரி சரி, கொண்டு வரேன். என்னை உன் வீட்டுக்கு வான்னு கூப்பிட மாட்டியா அபூர்வா? நிச்சயமா கூப்பிடுவேன், ஆனா இப்போ இல்ல. ஏன் இப்ப கூப்பிட்டா என்ன? ரகசியம், சொல்ல மாட்டேனே என கண்ணடித்து சிரித்தாள் அபூர்வா. இதிலே கூட ரகசியமா? என்னமோ போ என்று அழுத்து கொண்டாள் மாதிரி. ராகேஷ் முன்பு கை கட்டி நின்றிருந்தான் முருகன். அலுவலகம் முடிந்து எல்லோரும் போய்விட்டிருந்தார்கள். அலுவலகம் முடிந்த பிறகு நீ என்னை வந்து பார் என்றதால் என்னவா இருக்கும் என்று கேள்வியோடு வந்து நின்றான் முருகன். உன் வீடு எங்க இருக்கு முருகன்? அயனாவரத்துல சார். எத்தனை குழந்தைங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் 8வது படிக்கிறான், பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்கிறா. அட, உனக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா? உன்னை பார்த்தா நம்பவே முடியலையே. வெட்கத்துடன் உடல் நெளிந்தபடி சிரித்தான். 18 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு சார். உன் ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்களா? இல்ல சார். அப்ப குடும்பத்துக்கு உன் வருமானம் மட்டும்தானா? ஆமா சார். இந்த காலத்துல இவ்வளவு விலைவாசியில எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அதுவும் வயசுக்கு வந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என்ன சார் பண்றது? ஏழைங்க பொழைப்பு நாய் பொழைப்பு சார். எங்க வாழ்க்கையே திண்டாட்டம் தான். அடடே, கேட்கவே கஷ்டமா இருக்கே. என்னவோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது உதவி பண்ணணும் போல இருக்கு சார் என்றான் ஆச்சரியமுடன். இந்தா, இதுல 5000 இருக்கு. அப்பப்ப இதே மாதிரி தருவேன், செலவுக்கு வச்சுக்க. உன் பொண்ணுக்கு நகை வாங்கி போடு சார். கண்ணீர் மல்க தடாலென அவன் காலில் விழுந்து வணங்கினான் முருகன். தெய்வம் சார் நீங்க, என் தெய்வம். இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? வலிய வந்து கேட்டு உதவி பண்ற உங்களோட குணம் வேற யாருக்கு சார் வரும்? மென்மையாய் சிரித்தான் ராகேஷ். ரொம்ப புகழ்ற, அதே சமயம் என்னை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. தேங்க்ஸ். ஐயோ, நீங்க ஏன் சார் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்காக என் உயிரையும் தருவேன் சார். ஓ, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? நிச்சயமா சார். நம்பலாமா? என்ன செய்யணும் சார், சொல்லுங்க சார். எனக்கு அடையாறுல ஒரு பங்களா இருக்கு. என் மனைவி குழந்தைகள் அங்க இருக்காங்க. போரூர்ல ஒரு பங்களா இருக்கு.
பிசினஸ் டென்ஷன்ல இருந்து அப்பப்ப என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்க அங்கதான் போவேன். ஒரேடியா மாடர்ன் கேர்ள்ஸே பார்த்து போர் அடிச்சு போச்சு முருகன். சார், ஏன் வாயை பழக்கிற? பெரிய இடத்துல இதெல்லாம் சர்வ சாதாரணம். ரிக்ஷா ஓட்டுறவன் கூட தெருவுக்கு ஒரு வப்பாட்டி வச்சுக்கிற காலம் இது. ஆனா நான் எதையும் நிரந்தரமா வச்சுக்க போறதில்ல. அப்பப்ப என் லிக்கருக்கு தொட்டுக்கிற ஊறுகா மாதிரி. நீ என்ன பண்ற? நம்ம ஆபீஸ்ல இருக்க லேடிஸ் பத்தின டீட்டெயில், அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் சொல்ற. தவிர அவங்க என்ன பேசிக்கிறாங்க, எங்க போறாங்கன்னு தெரிஞ்சு அப்பப்ப தகவல் தர. ஓகே சார்? நானா என்றான் பயமாய். ஏன் செய்ய முடியாதுன்னு விடு, அந்த பணத்தை இப்படி கொடுத்துடு. சற்று நேரம் யோசித்த முருகன் சரி சார் என்று தலையாட்டினான். எனக்கு நாளைக்கே புவனி, காயத்ரி, அபூர்வா, மாதிரி இவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் வேணும். மாதிரி அம்மா கூடவா என்றான் கண்கள் விரிய. ஏன், அவளுக்கு என்ன? வேணாம் சார், அந்த அம்மா சுத்த தங்கம். தங்கத்தையே உரசி பார்க்கணும், அதுதான் பெருமை. நான் சொல்றது மட்டும் செய் போதும். அனாவசியமா பேசாத. முக்கியமா இந்த விஷயம் ரகசியமா இருக்கட்டும், புரிஞ்சுதா? எச்சரிப்பது போல் சொன்னான் ராகேஷ். அன்று ஞாயிற்றுக்கிழமை. அதிசயமாய் மாதிரி வீட்டில் இருந்தாள். கணவருடன் சமையலறையில் கூடமாட ஒத்தாசை செய்ய முயன்ற போது வலுக்கட்டாயமாய் அவளை வெளியே அனுப்புவதில் குறியாய் இருந்தார் விக்ரமன். சொன்னா கேளு மாது, எப்பவோ ஒரு நாள் கிடைக்கிற லீவை வேஸ்ட் பண்ணாம போய் ரெஸ்ட் எடுப்போ. ரெஸ்ட் எடுக்கிறதா? இன்னைக்கு சமையல் என்னோடது தான். அது மட்டுமல்ல, சாப்பிட்டு முடிச்சதும் நாம குழந்தைகளோட பிக்சர் போறோம். அபிராமியில நல்ல படம் போட்டிருக்கானா, போன்லயே ரிசர்வ் பண்ணிடலாம். சிறு குழந்தையின் சந்தோஷ துள்ளலோடு அவள் பேசிக்கொண்டே போக அவள் முகபாவங்களை ரசித்தார் விக்ரமன். வாசலில் காலிங் பெல் அலறியது. விக்ரமன் நகரம் உட்பட மாது தடித்தாள். நான் போய் பாக்குறேன். இன்னைக்கு என்ன ஒரு துரும்ப கூட எடுத்து போட விடமாட்ட போல இருக்கே. ஆமாங்க, அதுக்குன்னு இப்போ என்று இடுப்பில் கையை வைத்து முறைப்பது போல் ஆக்ஷன் செய்துவிட அடுத்த கணமே தன் செய்கைக்கு கலக்கலவென சிரித்தாள் மாதிரி. விக்ரமனும் அந்த சிரிப்பில் கலந்து கொண்டார். அதற்குள் மறுபடி காலிங் பெல் அழைக்க ஓடினாள். கதவு திறந்தவள் ஆச்சரியத்தில் வாயடித்து போனாள். காரணம், அவள் தம்பி பிரேம்குமார் தான் அவனின் மனைவி சாருலதாவும் நின்றிருந்தனர். டேய் பிரேம், என்னடா சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற? வந்தவங்கள வான்னு கூப்பிடாம என்ன கேள்வி இது? கணவனுக்கு மட்டும் கேட்கும் விதமாய் முணுமுணுத்தாள் சாருலதா. வாசல்ல நிக்க வச்சு பேசி அப்படியே திருப்பி அனுப்பிடுற பிளானா என்றான் பிரேம். சேச்ச, என்னடா இது? இது உன் வீடு. நான் சொல்லிதான் உள்ள வரணும்னு இல்ல. உள்ள வா. வாமா சாரு, நல்லா இருக்கியா? அடடா பிரேம், வா வா வாமா என்று விக்ரமனும் வரவேற்றார். சாருலதா வீட்டை கண்களால் அளந்தபடி உள்ளே வந்தாள். வீடு ரொம்ப சின்னதில்ல. இந்த வீடு மொத்தமும் எங்க வீட்டு ஹாலே அடங்கிடும் போல இருக்கே என்றாள் சாருலதா அலட்சியமாய். ஆமாமா, வீடு சின்னதுதான். 3000 ரூபாய்க்கு வாடகை. இந்த ஏரியாவில் இந்த அளவுக்காவது வீடு கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். உட்காரமா, முதல்ல காபி சாப்பிட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க. டிஃபன் ரெடி ஆயிடும். ஓகே மாது, நீ எங்களை கவனிச்சுக்க, நான் காபி கொண்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு சமையலறை நோக்கி சென்றார் விக்ரமன். ஒரு டெலகிராமாவது அனுப்பியிருக்கலாம்ல. தங்குறதுக்கு ரூமை கிளீன் பண்ண ஏதுவா இருந்திருக்கும். நான் தான் டெலகிராம் கொடுத்தேனே. எது, போன மாசம் அனுப்பினியே அதையா? இப்ப வர்றதுக்கு எப்பவோ தர. சரி, அதை விடு. திடீர்னு என்ன இந்த அக்காவோட ஞாபகம்? கிண்டல் பண்ணாதக்கா, உன்னை எப்பவும் மறக்கல. ஆனா நீயும் அப்பாவும் தான் என்ன மறந்துட்டீங்க. என் கல்யாணத்துக்கு கூட வரல என்றான் வருத்தமுடன் பிரேம்குமார். சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்போ அந்த பேச்செல்லாம் எதுக்கு? எப்படிக்கா மறக்க முடியும்? அப்பாவும் நீயும் சேர்ந்து அத்தை பொண்ணு அகிலாவை என் தலையில கெட்ட நினைச்சிருந்தீங்க. ஆனா நான் ஆசைப்பட்ட சாருலதாவையே பணக்கார வீட்டு பொண்ணுங்கிற காரணத்தினாலேயே வேற ஜாதிங்கிறதாலேயே எதிர்த்தீங்க. சாரு வீட்லயும் எதிர்ப்பு. வேற வழி இல்லாம அனாதைகள் போல சொந்த பந்தங்கள் இல்லாம கல்யாணம் நடந்தது. எப்படியோ கல்யாணத்துக்கு பிறகு சாருலதா வீட்டுல சம்மதம் ஆயிட்டாங்க. அப்பா தான் இன்னும் பிடிவாதமா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. பணக்காரியா இருந்தா மோசமான பொண்ணாதான் இருப்பாள்னு அர்த்தமா? சாருலதா உணர்ச்சி வேகத்தில் பேசினாள். அடடா, 2 பேருமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சாரு. உன் மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்ல, கோபமும் இல்ல. அகிலாவை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்ட வருத்தம் தான் எங்களுக்கு, மத்தபடி எதுவும் இல்லை என்றாள் அவள் கையை பற்றி சமாதானமாய். சாருலதா பதிலேதும் கூறாமல் கையை விடுவித்துக் கொண்டாள். அவளுள் மாதிரியின் மீது ஏகப்பட்ட வெறுப்பு மண்டி கிடந்தது. மாதிரியை பார்க்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. அதற்குள் விக்ரமன் காப்பி கொண்டு வந்தார். எங்கேக்கா குழந்தைகளை காணும்? ஹே என்று சப்தம் எழுப்பியபடி மாடியிலிருந்து ஓடி வந்தனர் அகிலாஷும் ஷாலினியும். ஹாய் அங்கிள், எப்போ வந்தீங்க? இப்பதான். நல்லா இருக்கீங்களா? அங்கிள், வரீங்களா? டென்னிஸ் விளையாடலாம். இப்பதானே வந்தேன், டயர்டா இருக்கிறேன் கைலாஷ். நாளைக்கு விளையாடலாம். இப்ப நீங்க போய் விளையாடுங்க என்று அனுப்பி வைத்து விட்டு, அக்கா எனக்கு இந்த ஊர்ல டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க.
6 மாசம்தான். அதுக்குள்ள சாரோட சொந்த ஊர் பெங்களூருக்கே டிரான்ஸ்ஃபர் போட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 6 மாசம் இங்கே தங்கிக்கலாமா? என்னடா கேள்வி இது? மறுபடியும் சொல்றேன், இது உன் வீடு என்றாள் மாதுரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்கா, எனக்கு ஆஃபீஸ்க்கு 8 மணிக்கெல்லாம் போயாகணும். சாருக்கு சமையல் பற்றி ஆனா ஆவன்னா கூட தெரியாது. ஸோ எனக்கு 8 மணிக்குள்ள லஞ்ச் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா நல்லது. 8 மணிக்கெல்லாமா? சங்கடமாய் கணவனை பார்த்தாள் மாதுரி. 9 மணிக்கு தான் அலுவலகம் புறப்படுவாள் என்பதால் விக்ரமனுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவதில் சிரமம் ஏற்பட்டதில்லை. இனி பிரேமுக்காகவும் 1 மணி நேரம் முன்னதாக அல்லவா எந்திரிக்க வேண்டும். பேசாமல் அவனை ஹோட்டலில் சாப்பிட்டுக்க சொல்லிவிடலாம் என்று எண்ணினாள். அவள் வாய் திறக்கும் முன் விக்ரமன் முந்திக் கொண்டார். அந்த கவலையெல்லாம் உனக்கு எதுக்கு பிரேம்? சொல்லிட்டேல்ல, நான் பாத்துக்கிறேன் என்றார். மாதுரி கப்சிப் என்று வாயை பொத்தி கொண்டாள். 6 மாசம் இந்த வீட்டுல இருந்து அல்லாடணும்னு தலையெழுத்து. ஏன் சாரு புலம்புற? எனக்கு இந்த வீடே பிடிக்கல பிரேம். ஏன் வீடு நல்லா தானே இருக்கு, விசாலமா காட்டோட்டமா, அறைதானே நமக்கு ஒதுக்கி இருக்காங்க. வீடுன்னா வீட்டை மட்டும் சொல்லல, இந்த வீட்டு மனுஷங்களை சேர்த்துதான் சொல்றேன் என்றாள் அலட்சியமாக. இன்னும் பழசே நினைச்சிட்டு இருக்கியா? அக்கா நல்லவ சாரு, அவதான் சாரி கேட்டுட்டால. ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் மறந்துட முடியுமா? எவ்வளவு கேவலமா என்னை எடை போட்டிருந்தா கல்யாணத்துக்கு கூட வராம இருந்திருப்பா. இத பாரு, நாம இப்ப இருக்கிறது அக்காவோட வீட்டுல, அத மனசுல வச்சுக்க. உங்க அக்காவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதே. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, படுக்கை விட்டு எந்திரிச்சு நான் என்ன பண்ண போறேன்? இன்னும் பெட் காஃபி கூட வரல. இந்த வீட்டுல சர்வெண்ட் யாரும் இல்ல சாரு, நீயே கிச்சனுக்கு போய் எடுத்துட்டு வாயேன். கடவுளை, என் தலை எழுத்து என்று தலையில் அடித்தபடி கட்டளை விட்டு இறங்கினாள். மாடியில் இருந்து இறங்கிய சாரு என்னங்க என்னங்க என்று குரல் கேட்டு நின்றாள். மாதுரியின் குரல் தான் அது. பாத்ரூமில் குளித்து கொண்டிருந்தாள். என்ன மாது என்றார் விக்ரமன் கதவுக்கு வெளியே. டவல் எடுக்க மறந்துட்டேங்க, பிளீஸ் எடுத்து கொடுங்களேன். விக்ரமன் அடுத்த கணம் டவலோடு பாத்ரூம் கதவை தட்டினார். கதவு திறந்தது. விக்ரமன் டவலை நீட்ட அவர் கையோடு சேர்த்து உள்ளே இழுத்து கொண்டாள் மாதுரி. ஒரு சில நிமிடங்கள் கடந்த பிறகு வெளியில் வந்த விக்ரமன் உடலெங்கும் சோப்பு நிறை. ஆடு திருடிய கள்ளன் போல் இருந்தது அவரது முகம். அதை பார்த்த சாருலதா முகம் சுளித்தாள். சே, என்ன விவஸ்த கிட்ட ஜென்மம், வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்களே என்கிற இங்கிதம் கூட இல்லாமல் நேற்றுதான் திருமணமானது போல கொஞ்சிக்கிறாங்களே. அவர்களின் அந்யோன்யம் சாருவுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. கிச்சனுக்குள் சென்ற சாரு இன்னும் ஆச்சரியப்பட்டாள். விக்ரமன் தான் சமையல் வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தார். ஓஹோ, இந்த வீட்டுல இவர் தான் தலைவரா அவள் தலைவரா? ஓஹோ, இந்த வீட்டுல இவர் தலைவரா அவள் தலைவரா? அவளை பார்த்த விக்ரமன் புன்னகைத்தார். என்னம்மா, நல்லா தூங்கினியா? எங்க ஊர் கொசுங்க உன்னை நிம்மதியா தூங்க விட்டுதா? காபி வேணும் என்றாள் ஒற்றை வரியில். இதோ என்று நிமிடத்தில் கலைக்கு தந்தார். இங்கே சமையலெல்லாம் நீங்க தானா? ஆமாம். சோ லேடிஸ் வேலை பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஜென்ஸ் பண்ற காரியெல்லாம், ஐ மீன் டவல் தர, கையை இழுத்து சேட்டை பண்ற ஆம்பளைத்தனமான வேலையெல்லாம் உங்க ஒய்ஃப் பண்றாங்க, அப்படிதானே என கேஷுவலாக கேட்டுவிட்டு போய்விட்டாள். அரைப்பட்ட தினசில் போகும் அவளையே பார்த்து கொண்டு இருந்தார் விக்ரமன். அவள் பேசுவதை மாது அறிந்தால் எவ்வளவு வேதனைப்படுவாள் என்று கலங்கினார். வீடு நிசப்தமாய் இருந்தது. மாதுரியும் பிரேமும் அலுவலகம் கிளம்பிவிட குழந்தைகள் பள்ளிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தனர். வீட்டில் விக்ரமனும் சாருவும் மட்டுமே. விக்ரமன் அழுக்கு துணிகளை வாஷிங் மிஷினில் போட்டு கொண்டிருந்தார். அட, இந்த வேலை உங்களோடதுதானா என்று கேட்டபடி அங்கு வந்தாள் சாருலதா. பதில் கூறாமல் சிரித்தார் விக்ரமன். ஏன், இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை போட்டிருக்கலாமே. எதுக்குமா? நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். அதான் ஏன் சும்மா இருக்கணும்? நீங்க ஏன் வேலைக்கு போகல? குழந்தைகளை பாத்துக்க ஆள் இல்ல, அதனால வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். குழந்தைகளை பொதுவா அம்மா தானே பாத்துப்பாங்க. அவங்க ரிசைன் பண்ணிட்டு வீட்டு பொறுப்பை கவனிச்சிருக்கலாம்ல. யார் கவனிச்சுக்கிட்டா என்னமா? இல்ல, சமையல்ங்கிறது எந்த வேலையும் நீங்க தான் செய்றீங்க. என்னமோ மனசு கேட்கல சொன்னேன். உங்களை பார்க்க சங்கடமா இருந்துச்சு. பொம்பளை மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்யறாரேன்னு வருத்தமா இருந்துச்சு என்றாள் அவரை ஓரக்கண்ணால் பார்த்தபடி. ஆம்பளைங்க பாக்குற வேலை, பொம்பளைங்க பாக்குற வேலைன்னு எதுவுமே இல்லம்மா. என்ன செய்யறோம், யாருக்காக செய்யறோங்கிறதா முக்கியம். எவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் ஜென்ஸ் தான் சமைப்பாங்க. அதை அவங்க கௌரவ குறைச்சலா நினைக்கிறாங்களா என்ன? நான் நம்ம வீட்டுக்காக தானே சமைக்கிறேன். இதுல சங்கடப்பட என்னமா இருக்கு? அப்படி பார்க்க போனா மென்மையான பெண்கள் விமான ஹோட்டல்லையா, மெக்கானிக் ஷாப் வேலை செய்யலையா? எல்லா வேலையும் எல்லாரும் செய்யலாமா? இன்னொரு விஷயம் தெரியுமா? சமீபத்துல பத்திரிகையில படிச்சேன், ஒரு பெண்மணி இடுகாட்டுல வெட்டியாள் வேலை பாக்குறாங்களாம். இதுக்கு என்ன சொல்ற என்றார் புன்னகை மாறாமல்.
ச்சே, இந்த ஆளை மாத்தவே முடியாது என்கிற எரிச்சல் எழ எதுவும் பேசாமல் அகன்றாள் சாருலதா. விக்ரமன் அவளை வினோதமாய் பார்த்தார். இந்த பெண் எதற்காக இப்படி பேசுகிறாள்? இவள் மனதில் என்ன இருக்கிறது? இவள் பேச்சு இயல்பா இல்லையே. அவருள் ஒரு பட்சி கவனம் கவனம் என்று ஓயாமல் அலறி கொண்டிருந்தது. அபூர்வா மாதிரி அழைத்ததும் திரும்பினாள். என்ன மாது, தலை வலிக்குது, காபி சாப்பிட்டா தேவலாம், வரியா, கேண்டீன் போயிட்டு வரலாம். எப்படா கூப்பிடுவேன்னு பார்த்தேன் என்றபடி எழுந்து கொண்டாள். கேண்டீனில் கூட்டம் அதிகமில்லை. ஒரு ஓரமாய் அமர்ந்தபடி காபி சாப்பிட்டனர். உன் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, ஆனா ஒரு நாள் போல ஒரு நாள் இல்ல. பாவம், வயசான காலத்துல தானே ஊர்ல இருக்கிற நோயெல்லாம் தேடி வரும். உன் ஹஸ்பண்ட் போட்டோ கேட்டேனே, கொண்டு வந்தியா? மறந்துட்ட மாதிரி, நாளைக்கு கொண்டு வரேன். இல்லைன்னா விடு, ஒரு நாளைக்கு வீட்டுக்கே வந்து பாத்துக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படாத, நாளைக்கு கண்டிப்பா போட்டோ கொண்டு வரேன். ஏன், நான் வீட்டுக்கு வந்தா என்ன, ஏன் அவாய்டு பண்ற? இப்ப சூழ்நிலை சரியில்லை மாதிரி. ஒரு நாளைக்கு நிச்சயமா நானே உன்னை இன்வைட் பண்ணி பெரிய விருந்தை வைப்பேன். உன் வெட்டிங் டே போது, அது ஜனவரி 28. சரி, அதை விட இன்னைக்கு நம்ம எம்டி ஏன் ஆபீஸ்க்கு வரல? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும். அவர் ஒரு நாள் வரலன்னு கூட ஆபீஸாவே இல்ல. மூல விக்கிரகம் இல்லாத கோவில் மாதிரி இருக்கு. ஏன்டி இப்படி சொல்லி விடுற? இதுக்காவது நான் உன் ஹஸ்பண்ட் கண்டிப்பா பார்த்து பேசி ஆகணும். அவர் நம்ப மாட்டார். உன் மேல அவ்வளவு நம்பிக்கையா? ஆமாம். அப்படிப்பட்டவருக்கு நீ துரோகம் பண்றா பூர்வா? சேச்சே, எம்டி அழகா இருக்காரு, அந்த அழகை ரசிக்கிறது தப்பா? என்னம்மா, காபி சாப்பிட வந்தீங்களா என்றபடி எதிரே வந்தான் பியூன் முருகன். ஆமாம் என்ற அபூர்வா. என்ன முருகன், இன்னைக்கு எம்டி ஆபீஸ்க்கு வரல? அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லையாம், அதனாலதான் காலையில வரல, இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடுவார் என்றான் அபூர்வாவின் முகத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டு. அலுவலகத்தில் ஓரிருவரை தவிர வேறு யாரும் இல்லை. முக்கியமான கொட்டேஷன் ஒன்றை ஹெட் ஆபீஸுக்கு உடனடியாக அனுப்பியாக வேண்டிய கட்டாயம் இருந்ததால் மாதிரி கூடுதலாய் 1 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியிருந்தது. மாலை அலுவலகம் முடியும் தருவாயில் ராகேஷ் அவளை அழைத்து கூடுதலாய் நேரம் ஒதுக்கி வேலை முடித்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்ட போது பயம் ஒன்று அவளை அடி வைத்து ஜில்லிட வைத்தது. ஏற்கனவே அவனை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை. அவன் பேச்சு பார்வையும் அவன் நல்லவனா கெட்டவனா என்ற தீராத குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. நிறைய சினிமாவில் கதை புத்தகங்களில் வருவதை போல இவன் எல்லாரையும் அனுப்பிவிட்டு என்னிடம் தவறாக நடக்க முயற்சிப்பானோ? இப்படியான சந்தேகம்தான் எழுந்தது. ஆனால் அந்த சந்தேகம் அடுத்த 10வது நிமிடத்தில் மறைந்து போனது. எம்டி அவளை இருக்க வைத்ததில் தவறான நோக்கம் எதுவும் இல்லை. நிஜமாகவே அவசர வேலையின் பொருட்டே அவளை கூடுதலாய் பணி செய்ய வேண்டி கேட்டுக்கொண்டது அவள் மட்டுமின்றி மேனேஜரும் டைபிஸ்டும் உடனிருந்து பணி புரிந்தனர். வேலை முடிந்து புறப்படும் போது பூமியை இருள் தழுவி கொண்டு பயமுறுத்தியது. பஸ் நிறுத்தத்தில் கூட்டம் ஏகமாக இருந்தது. அவள் செல்லும் பஸ் வந்தும் ஏற முடியாத அளவு கூட்டம் பிதுங்கி வழிந்தது. இருக்க இருக்க நேரம் ஆகி கொண்டே போனது. பஸ்ஸுக்காக காத்திருப்போர் கூட்டமும் அதிகமாகிக் கொண்டே போனது. எவ்வளவு நேரம்தான் காத்திருப்பது? ஆட்டோவில் போய்விடலாம் என்று ஆட்டோவை அழைத்தாள். அம்புத்துரா, வரலாமா? திரும்பி வர சவாரி கிடைக்காது, வண்டியை வெறுமனே தான் ஓட்டி வரணும் என்றனர். சொல்லி வைத்தாற் போல் எல்லா ஆட்டோக்காரர்களும். மாதிரிக்கு டென்ஷன் கூடிக்கொண்டே போக அந்த சூழ்நிலையில் தான் அவளை தாண்டி சென்று நின்ற காண்டசா காரை பார்த்தாள். அதிலிருந்து இறங்கிய ராகேஷ் அவளை நோக்கி வந்தான். மாதிரிக்கு இதயம் படப்படுத்தது. ஹலோ மேடம், இன்னும் நீங்க போகல? மை காட், ரொம்ப நேரம் ஆயிடுச்சே வியப்பாய் கேட்டான். இப்ப பஸ் வந்துடு சார். பஸ் வந்தாலும் இப்படி உங்களால ஏற முடியும்? எவ்வளவு கூட்டம் பாருங்க. சாரி, என்னாலதான் உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார். சரி வாங்க, நான் உங்களை என் வண்டியிலே டிராப் பண்ணிடுறேன். வேணாம் சார், நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். தான் அந்த வழியா தான் போறேன், சங்கடப்படாதீங்க என்று வற்புறுத்தவும் அதற்கு மேல் மறுப்பது அநாகரிகம் என்று புரிந்தது. வேறு வழியின்றி காரில் ஏறிக்கொண்டாள். 10 நிமிடம் வரை அவன் எதுவும் பேசவில்லை. மாதிரிக்கு வேண்டாத கற்பனையெல்லாம் கண்முன் தோன்றி பயமுறுத்தியது. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க மாதிரி? 2. பார்த்தா தெரியல. என்ன, 2 குழந்தைக்கு அம்மான்னு சொன்னா நம்பவே முடியல. என்னடா இவன் இப்படியெல்லாம் பேசுறானேன்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ஃப்ரீ டைப். மனசுல தோன்றத அப்படியே வெளியே கொட்டிட்டு டென்ஷன் இல்லாம இருப்பவன். முகம் சுளித்தாள். அதை ஓரக்கண்ணால் கவனித்தான். உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? விக்ரமன். குட் நேம். என் ஒய்ஃபு பேரு பூஜா. எனக்கும் 2 குழந்தைங்க, வாட்சன், ராகுல்னு பேரு. அப்படியா என்றாள் அஸ்வாரஸ்யமாய். அம்பத்தூர்ல எந்த ஏரியா? வீம்கோ நகர். ஓ என்று யோசித்தவன் ஓரமாய் காரை நிறுத்தினான். இறங்குங்க மாதிரி. இது என்று இந்த இடத்தை சுற்றுமுற்றும் பார்த்தாள்.
இது உங்க ஏரியா இல்ல, இங்க இருந்து ஆட்டோல 10 நிமிஷம் போனா விம்கோ நகர் வந்துடும். என்னடா இவன் நடுவழியிலே இறக்கிட்டு போறானேன்னு குழம்பி போயிருப்பீங்க. காரணம் இருக்கு. பொதுவா இருட்டி போன நேரத்துல வேலைக்கு போனா, அதுவும் கல்யாணமான லேடி ஒரு ஆணோட கார்ல வந்து இறங்கினா பார்க்கறவங்க பலவிதமா பேசுவாங்க. உங்க வீட்டுல உள்ளவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம், உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனால் வெளியாட்கள் இதை பார்த்தா தப்பா தான் பேசுவாங்க. ஒரு ஆம்பளைக்கு கெட்ட பேர் வரலாம், ஆனா பொம்பளைக்கு வரக்கூடாது. அதுவும் கண்டிப்பா என்னால வரவே கூடாது. பார்த்து பத்திரமா வீடு போய் சேருங்க மாதிரி நிதானமாய் பொறுப்பான ஒரு நல்ல ஆதர்ஷ மனிதனாய் அவன் பேச பேச திகைத்து போனாள் மாதிரி. அவனை பற்றி தப்பும் தவறுமாய் கட்டியிருந்த மனக்கோட்டை சடசடவென சரிந்து விழுந்தது. அப்போதுதான் மனசுக்குள் நிம்மதி பரவியது. எங்கிருந்தோ தென்றல் வந்து அவளை தழுவி சந்தோஷப்படுத்திட்டு இப்போது அவனை பார்த்த பார்வையில் நிஜமான நட்பும் கனிவும் தேக்கி இருந்தாள் மாதுரி. துணியை அயன் பண்ணி கொண்டிருந்த கணவரை ஆச்சரியமாக பார்த்தாள் மாதிரி. என்னங்க இது, நீங்க அயன் பண்ணிட்டு இருக்கீங்க? வழக்கமாக வண்டிக்காரன் வருவானே, அவன் வரலையா? அவன் வந்து துணிகளை அயன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். அப்ப இது, அட இதென்ன சுடிதார் மாதிரி இருக்கு? ஆமா, சுடிதார் தான். இது சாருவோடது இல்ல? ஆமா. என்னங்க, அவளோட துணியெல்லாம் நீங்க போய் இதுல என்னமா இருக்கு? உனக்கு ஆபீஸுக்கு நேரமாகல, கிளம்பு. சும்மா மழைப்பாதீங்க. உங்களை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது என்றாள் கோபமாக. சத்தமா பேசாத மாது. அயன் பண்றவன் வந்துட்டு போயிட்ட பிறகுதான் சாரு இந்த ட்ரெஸ் அயன் பண்ணுங்கன்னு எடுத்துட்டு வந்தா. ஆள் வந்து போயிட்டானேம்மான்னு சொன்னேன். இன்னைக்கு பிரேமோட வெளியே போறாளாம், அதனால நீங்களாவது அயன் பண்ணி கொடுங்கன்னு. அதனால நீங்களும் வாங்கி தேய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, அப்படிதானே? ப்ளீஸ் மாது, சத்தமா பேசாத, அவ காதுல விழ போகுது. எத்தனை நாளைக்கு தான் அடங்கி போக முடியும்? என் புருஷன் அவ வேலை வாங்குறத குரல் அடைத்து கொண்டது. மாது, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? சாரு மட்டும் யாரு, வெளியாளா? இல்லையே, பிரேமோட ஒய்ஃபு, எனக்கு தங்க மாதிரி. அவ செல்லமா வளர்ந்த பொண்ணு, மனசுல ஒன்றும் இல்லாம பேசுறா, பழகுறா. மனசுல கல்மிஷம் இல்லாம இதை கொஞ்சம் அயன் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறா. இதையெல்லாம் பெருசு பண்ணாத. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிற போதுதான் பிரச்சனைகளும் ஆரம்பிக்கும். நாம அதுக்கு இடம் கொடுக்கலாமா மாது? அதுக்காக உங்களை மட்டம் தட்ட நினைக்கிறதுக்கு இடம் தர சொல்றீங்களா? ப்ளீஸ் மாது, நானே தப்பா நினைக்கிறதப்ப நீ ஏன் ஃபீல் பண்ற? ஏன்னா நீங்க வேற, நான் வேற இல்ல. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கல? அது போதும், கிளம்பு. ஆபீஸுக்கு நேரம் ஆகுதே. இன்னொரு முறை அவ இது மாதிரி அயன் பண்ண சொன்னா செய்யக்கூடாது. சரிம்மா, கிளம்பு. மாதிரி புறப்பட்ட நொடி சாருலதா எதிரே வந்தாள். ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா என்று ஃபார்மாலிட்டிக்கு அவளிடம் ஒரு வார்த்தை பேசிவிட்டு விக்ரமனிடம் வந்தாள். அயன் பண்ணியாச்சா? தேங்க்ஸ். அப்புறம் நாங்க வெளியே போறோம். நைட்டுக்கு தான் திரும்புவோம். மதியம் எங்களுக்கு எதுவும் சமைத்திட வேண்டாம். நைட்டுக்கு எனக்கு ஆலு பரோட்டா பண்ணி தரீங்களா? பிரேமுக்கு தோசை போதுமாம், குருமா பண்ணிடுங்க. அன்னைக்கு குருமாவுல காரம் கொஞ்சம் அதிகம், குறைச்சிடுங்க. வரட்டுமா என்று துணிகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள். மாதிரி கண்களில் நீர் மல்க கணவனை வெறித்து பார்த்தாள். மார்கழி மாதம் பிறக்க இன்னும் 15 நாட்களே இருந்தபடியால் காற்றில் ஏசி இருந்தது. இடம் மொட்டை மாடி. மாதிரி கைகளை கட்டி கொண்டு முதுகில் சிவப்பு விளக்கை பொருத்தி கொண்டு கடந்த வாகனங்களை பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கா ஏதோ பேசணும்னு அழைச்சிட்டு வந்த, இப்ப மௌனமா இருந்தா என்ன அர்த்தம் என்றான் பிரேம். நீ என்ன தப்பா நினைச்சிட மாட்டியே? எதுக்கு என்றான் கண்களை இடிக்க கொண்டு. நான் பேச போற விஷயத்துக்காக. என்னன்னு முதல்ல சொல்லு. உங்க மாமாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அற்புதமான மனிதர். அவரை கணவரா அடைய நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். நீ அவரை இந்த அளவு உயர்வா நினைச்சிருப்பதை எண்ணி சந்தோஷப்படுற. ஆனா சார்லதா அப்படி நினைக்கலையே. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பிரேம். என்னக்கா சொல்ற? ஆமா பிரேம், என் புருஷன் அவ மதிக்கல. மதிச்சிருந்தா அவர் ஒரு வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணிருக்க மாட்டா. அவரு போய் இவளோட துணியை கொடுத்து அயன் பண்ண சொல்றா. இது வேணும் அது வேணும்னு விதவிதமா சமைச்சு தர சொல்றா. இத வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு கடைக்கு அனுப்புறா. என்னடா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. சாருலதா மேல குற்றம் சுமத்துற அளவுக்கு அவ என்ன தப்பு பண்ணாங்கிறதே புரியல. என்னடா சொல்ற? என் புருஷன் அவ வேலை வாங்குறது தப்பில்லையா? ஆவேசமாய் கேட்டாள். இல்ல, சாருலதா வசதியா வாழ்ந்த பொண்ணு. அவளுக்கு செருப்பு மாட்டி விட கூட வேலைக்காரங்க வேலை செய்யணும். அப்படி வளர்ந்த பொண்ணு, கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு. என்ன காதலிச்சு வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய விஷயம். என் மாமனார் எவ்வளவோ வற்புறுத்தியும் என் வேலையை விடாம இதோ இன்னைக்கு டிரான்ஸ்பர்ல இங்க வந்து அல்லாடுறதே உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறதுக்காக தான். எங்க பிசினஸ கவனிச்சுக்கணுங்கிறதுக்காக அவசரப்பட்டு வேலையை ரிசைன் பண்ணிடாதேன்னு சொன்னவளே சாருலதா தான். தான் புருஷன் எந்த நிலையிலும் சுய கௌரவத்தை விட்டு தரக்கூடாதுங்கிறதுக்காக விடாப்படியா இருக்கிறவ. சாருலதா செல்லமா வளர்ந்தவ. இந்த வீட்டுல வேலைக்காரங்களே இல்ல. நடைமுறைக்கு விரோதமா நீ ஆபீஸ் போயிடுற. மாமா வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. சாருவுக்கு தனக்கு ஏதாவது வேணும்னு நினைச்சா அவ யார கேப்பா?
நீ வீட்ல இருந்தா உன்னை கேட்கலாம், உனக்கு பதில் மாமா தானே இங்க எல்லாமே. அதனால அவரை கேட்கறதுல என்ன தப்பு? பிரேம் பேச பேச விக்கித்து போனாள் மாதுரி. ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஆனா சார்லதா பொண்ணுதானே, உனக்காக வசதி வாய்ப்புகளை உதறிவிட்டு வந்தவதானே, உனக்காக இத்தனை படி இறங்கி வந்தவ இந்த வீட்டுல தனக்காக தன் வேலைகளை செய்துக்க கூடாதா? அக்கா, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு. கூட பிறந்த அக்காவாச்சேன்னு தான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை தேடி வந்தேன். நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிடு, இப்பவே போயிடுறோம். பிரேம், நான் சொல்றது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இல்லக்கா, சரியாதான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு இன்னமும் சார்லதா மேல வெறுப்புதான். அதனாலதான் அவ எது பண்ணினாலும் தப்பாவே தெரியுது. வேணாங்கா, இந்த பிரச்சனையே வேணாம். நாங்க இன்னைக்கே உன் வீட்டை விட்டுட்டு போயிடுறோம் என்றான் பிரேம். அவசரப்படாதே பிரேம். அதுவரை இவர்கள் பேசியதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த விக்ரமன் அருகில் வந்து பிரேமின் கையை பற்றி கொண்டார். வேணாம் பிரேம், நீ எங்கேயும் போக வேண்டாம். மாதிரிக்கு என் மேல பாசம் அதிகம், அதனாலதான் இந்த பிரச்சனைய பெருசு பண்ணிட்டா. மாதிரி உங்ககிட்ட இதை பத்தி கேட்டது தப்புதான். அதுக்காக அவ சார்பில் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார்ல தான் என் தங்க மாதிரி, அவளுக்காக எந்த வேலையும் செய்யறேன். நீ ஒரு ரூமுக்கு போ. அட, நான் சொன்னா கேட்க மாட்டியா? போப்பா. பிரேம் அரை மனதோடு அங்கிருந்து அகன்றான். அத்தனையும் படிக்கட்டில் நின்று ஒட்டு கேட்ட சார்லதா மனதுக்குள் கருவி கொண்டாள். என் மேல உனக்கு இவ்வளவு வெறுப்பா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. இந்த சார்லதா யாருன்னு உனக்கு காட்டுறேன். எல்லோரும் உன்னை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு செய்யறனா இல்லையா பார். பிரேம் வருவது தெரிந்ததும் ஓசை எழுப்பாமல் இறங்கி போய்விட்டாள். மாதிரி கணவனை வேதனையோடு பார்த்தாள். நீங்க ஏன் அவகிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? உன் மனசு எனக்கு புரியுது மாது. 6 மாசத்துல போக போறவங்க, அதுக்குள்ள எதுக்கு மனஸ்தாபம்? உனக்கு இருக்கிற ஒரே ரத்த சொந்தம் உன் தம்பிதான். என் பொருட்டு அவனே நீ பகைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல மாது. இந்த பிரச்சனை இதோட மறந்துடுமா? மாதிரி அதற்கு மேல் தாங்க முடியாமல் கணவரின் தோளில் சாய்ந்து விசுமினாள். கைலாஷ் ஷாலினியோடு கேரம் விளையாடி கொண்டிருந்தாள் சாருலதா. நாளைக்கு ஸ்கூல் லீவ் தானே கைலாஷ்? இல்ல ஆண்டி, ஆஃப் டே இருக்கு. அப்படியா, சரி. ஸ்கூல் விட்டு வந்தது நாம 3 பேரும் சில்ட்ரன்ஸ் பார்க் போகலாமா? நிஜமாவா சொல்றீங்க? ஏன் நம்பிக்கை வரலையா? நம்புறோம் ஆண்டி. ஹாய், நாளைக்கு செம ஜாலி தான். நீங்க 2 பேரும் என் வீட்டோட அடைஞ்சே கிடக்குறீங்க. எல்லார் வீட்லயும் வீக்கெண்ட்ல குழந்தைகளோட பிக்னிக் போறாங்க. இந்த வீட்டுல மட்டும்தான் ஜெயில் கைதிங்க மாதிரி உங்களை அடைச்சு வச்சிருக்காங்க. கைலாஷும் ஷாலினியும் ஒருவரை ஒருவர் கவலையுடன் பார்த்து கொண்டனர். ஆமா ஆண்டி, எங்களை யாருமே வெளியே கூட்டிட்டு போறதில்ல. மம்மி எப்பவும் வீட்ல இருக்கிறது இல்ல. இந்த டேடியாவது அழைச்சிட்டு போகலாம்ல. மம்மி இல்லாம என்ன என்டர்டைன்மெண்ட் வேண்டி கிடக்குன்னு அடக்குறார். உங்க டேடிக்கு உங்களை வெளியே கூட்டிட்டு போக ஆசைதான். உங்க மம்மி தான் உங்க டேடி கிட்ட கூட்டிட்டு போக கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. நிஜமாவா? விழிகள் விரிய கேட்டான் கைலாஷ். சே, இருக்காதுடா. மம்மிய டேடி இதுவரைக்கும் சண்டை போட்டதில்லையே என்றாள் ஷாலினி. அதானே? என்ன அதானே? நீங்க தூங்கிட்ட பிறகு சண்டை போடுறாங்க. நம்பலன்னா போங்க, நான் கண்ணால பார்த்தேன். நிஜமாவா ஆண்டி? ஆமாண்டா, இது மட்டும் இல்ல என்று இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அந்த பிஞ்சுகளின் மனதில் தாயை பற்றி தாறுமாறான பொய்களை நம்பும்படி விதைத்தாள். நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். என்ன? கேளுங்க ஆண்டி என்றனர் கோரஸாய். இப்ப கடவுள் உங்க முன்னாடி வந்து உங்களுக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 2 பேரும் எங்க கிட்ட தானே இருக்காங்க. நீங்க கேட்ட கேள்வியே தப்புன்னு சொல்லுவேன் என்றாள் ஷாலினி. அப்படி இல்ல, இங்க ஒருத்தரை மட்டும்தான் விட்டுட்டு போவேன், ஒருத்தரை அழைச்சிட்டு போவேன். 2 பேர்ல யார் வேணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு கேட்டா டேடி தான் வேணும்னு சொல்லுவோம். மம்மி பாவண்டா கைலாஷ், அன்னைக்கு உன் பர்த்டேக்கு பெரிய கேக் வாங்கிட்டு வந்தாங்களே. டேடிய சாமி அழைச்சிட்டு போயிட்டா நம்ம யாரு கவனிச்சுக்கிறது? அப்புறம் நமக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. மம்மி வேஸ்ட், அதனால டேடி தான் வேணும். அப்ப சரி, எனக்கும் டேடி தான் வேணும்னு கேட்பேன். சார்லதா முகத்தில் வெற்றி புன்னகை பரவியது. சார், எனக்கு பயமா இருக்கு என்றாள் காயத்ரி. உடலில் பாதி உடைகளை இழந்திருந்த காயத்ரி ராகேஷின் அணைப்பில் இருந்தாள். இதுல என்ன பயம் காயத்ரி? என்னமோ தெரியல, உன்னை பார்த்ததும் என்னை அறியாமல் ஒரு ஈர்ப்பு. எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகலன்னா உன்னைதான் என் மனைவியாக்கி இருப்பேன். அவள் கழுத்தில் உதட்டை அழுத்தமாய் ஒற்றினான். இப்ப மட்டும் என்ன, என்னை கல்யாணம் பண்ணிக்கலாமே. அது எப்படி முடியும் காயத்ரி? என் ஒய்ஃப் விட மாட்டா. சட்டப்படி குற்றம் இல்லையா? என்னை ஒரு வழி பண்ணிடுவா. என்னை கொல்லவும் தயங்க மாட்டா. ஐயோ, நான் சாகணுமா காயத்ரி? வேணாங்க, நாம எப்பவும் இப்படியே இருந்துடலாம். என் ஒய்ஃபை நீ பார்க்கணுமே, பீப்பாய் மாதிரி இருப்பா. அவளால எனக்கு எந்த சுகமும் இல்ல. நல்ல வேளை ஆண்டவன் என்னை இங்கே அனுப்பினான். இல்லைன்னா இந்த அழகான காயத்ரி எனக்கு கிடைச்சிருப்பாளா? உனக்கு என்ன வேணுமோ கேளு காயத்ரி, நான் செய்றேன். எனக்கு வீட்டுல வரன் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நாம எப்படி? தப்பில்ல, மனசுக்கு பிடிச்சிருக்கா அதுதான் முக்கியம். மனசை ஏமாத்த கூடாது காயத்ரி.
நீ கல்யாணம் பண்ணிக்க, அது உங்க அம்மா அப்பா மனசுக்கு பிடிச்சதுக்காக. கல்யாணம் ஆயிடுச்சேன்னு நான் உன்னை வெறுத்துட மாட்டேன். இந்த காயத்ரி எனக்கு எப்பவும் வேணும். எனக்கு வெளிச்சம் பிடிக்காது, லைட்டை அணைக்கட்டுமா? அவள் பதில் கூறும் முன் அறை இருட்டானது. அந்த போரூர் பங்களாவின் வாசலில் முருகன் காவலுக்கு நின்றிருந்தான். ஆபீஸ் முடிஞ்சதும் கொஞ்சம் என் கூட ஷாப்பிங் வரியா அபூர்வா? சாரி மாது, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். என்ன மாமியார் அழைச்சிட்டு போகணுமா? ஆமாம். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒரு 2 நாத்தனார்களும் சும்மா தானே இருக்காங்க. அவங்க அம்மாவை அவங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போக கூடாதா? அதுங்க வீட்டோட இருந்து பழகியாச்சு, வெளி உலகமே தெரிய மாட்டேங்குது. வளர்ந்து அச்சொலிய விவரம் புரியல. என்னை பொறுத்தவரை மாமியாரும் தாய் தானே, அவங்கள நல்லா கவனிச்சுக்க வேண்டியது என் கடமை இல்லையா? ஷேர் ஷேர், ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ அபூர்வா. ஊர்ல உலகத்துல எல்லா வீட்லயும் உன்னை போல ஒரு மருமக கிடைச்சிட்டா பிரச்சனையே இருக்காது. ஆமா ஆமா, என்ன மாதிரி எல்லோரும் இருந்துட்டா நிச்சயம் மாமியார் மருமகள் சண்டையே வராது என்றாள் நொந்தபடி. அந்த சிரிப்பில் வேதனை கலந்திருந்ததை மாதுரி கவனிக்கவில்லை. உன்னை மனைவியா அடைஞ்ச அந்த லக்கி ஃபெல்லவை பார்க்கணுமே, போட்டோ கொண்டு வந்தியா? சாரி, வந்த உடனே காட்டணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன். இந்தா என்று தன் ஹேண்ட்பேக்கை திறந்து போஸ்ட் கார்டு சைஸ் கலர் போட்டோவை எடுத்து காண்பித்தாள். அதை வாங்கி பார்த்த மாதிரியின் முகம் புன்னகையால் விரிந்தது. நல்லா இருக்கா அபூர்வா? உனக்கு ஏற்ற ஜோடி. உன்னை விட நல்ல கலர் போல இருக்கே. ரொம்ப ஒத்து பார்க்காத, எனக்கு பொறாமையா இருக்கு. ஐயோடா, இது என்ன வம்பா இருக்கு? இந்தா பிடிமா உன் ஹஸ்பண்ட. பொய்யாய் முறைத்து போட்டோவை அபூர்வாவின் கையில் திணிக்க அவளை வாய்விட்டு சிரித்தாள். நகரின் மைய பகுதியில் இருந்தது அந்த சூப்பர் மார்க்கெட். அங்கு கிடைக்காத பொருள் 2 தான். தாய் தந்தை, மற்றபடி எல்லா பொருட்களும் கிடைக்கும். சாரலதா வசதியான வீட்டு பெண். பாதாமும் முந்திரியும் சாப்பிட்டு வளர்ந்தவள். அதனால் அவளுக்காக பாதாம் மற்றும் காஸ்மெட்டிக் ஐட்டங்களை வாங்க வந்திருந்தாள் மாதிரி. வாங்கி முடித்து பில் போட திரும்பிய போதுதான் அடுத்த ஷாப்பை பார்த்தாள். மெடிக்கல் ஷாப் அது. ராகேஷ் கடைக்காரரிடம் சிரத்தையாய் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். அட எம்டி சார், இவர் இங்கே பில் போட்டு வைங்க, இதோ வந்துட்டேன் என்று ராகேஷை நோக்கி போனாள். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் என்று திரும்பிய ராகேஷ் அப்போதுதான் அவளை பார்ப்பது போல் பாவனை செய்து முகத்தில் ஆச்சரியத்தை நோக்கினான். ஹலோ மேடம், நீங்க இங்க? ஷாப்பிங் வந்தேன். நீங்க என்ன மெடிக்கல் ஷாப்ல? மெடிசின்ஸ் வாங்க வந்தேன், அத்தனையும் பேக் பண்ணியாச்சு. பத்திரம் என்றான். யாருக்கு சார் இவ்வளவு மெடிசின்ஸ்? கடையே வைக்கலாம் போல. என்று பெருமூச்சு விட்டவன் என் மனைவிக்கு என்றான். ஓ, என்ன அவங்களுக்கு? 1 2 என்னன்னு சொல்ற மாதிரி. வாங்கலேன், இந்த காம்பவுண்டிலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, காபி சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். தேங்க்யூ பின் சரி என்றாள். டேபிளின் எதிரெதிரே அமர்ந்திருந்தனர். காபியை பருகிக் கொண்டிருந்த ராகேஷின் கண்கள் வேறெங்கோ வெறித்திருந்தது. அவன் முகத்தை பார்த்தே அவன் எவ்வளவு வேதனைகளை உள்ளடக்கி கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. உங்க ஒய்ஃபுக்கு என்ன என்று ஆரம்பித்தாள். நெடிய பெருமூச்சொன்றை உதிர்த்துவிட்டு அவளை பார்த்த பார்வையில் துளியும் விரசமில்லை. என்னன்னு சொல்றது மிஸ்ஸஸ் மாதிரி, எங்களோடது காதல் கல்யாணம் தான். என் மனைவி பூஜா ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப நல்லவ. அப்படிப்பட்டவளுக்கு 7-8 நோய், ஹார்ட் ப்ராப்ளம், ஜாண்டிஸ், அது இதுன்னு படுத்து படுக்கையா இருக்கிறா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எங்களுக்குள்ள செக்ஸ் கூட கிடையாது. டாக்டர்ஸோட ஆர்டர் அது. ஆனா அதுக்காக நான் பூஜாவை வெறுக்கல, அது என்னால முடியாது. இப்ப அவளை நான் மனைவியா நினைக்கல, குழந்தையா நினைக்கிறேன். வீட்டுல 7-8 வேலைக்காரங்க இருந்தாலும் என் குழந்தைகளையும் பூஜாவையும் நானே நேரடியா கவனிச்சு சாப்பிட வச்சாதான் எனக்கு திருப்தி. இதோ இந்த மெடிசின்ஸ் கூட வேலைக்காரனை வச்சு வாங்க சொல்லலாம். ஆனா என் பூஜாவுக்கு நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து என் கையாலே செஞ்சாதான் நிம்மதி. பிகாஸ் ஐ லவ் மை பூஜா என்றான் உணர்ச்சி வசப்பட்டு. அசந்து போனாள் மாதிரி. அவள் மதிப்பில் ராகேஷ் படியிழந்த பெருமாள் போல் உயர்ந்து நின்றான். சார் போஸ்ட். தபால்காரர் வீசியறிந்து விட்டு போன கடிதத்தை சாருலதா எடுத்து வந்தாள். உங்களுக்கு தான் என்று விக்ரமனிடம் கொடுத்துவிட்டு கதையை புத்தகத்தை விரித்து வைத்துக் கொண்டு சோஃபாவில் அமர்ந்து விட்டாள். விக்ரமன் அந்த கடிதத்தின் முகவரினை பார்த்து யோசித்தார். அறிமுகமில்லாத கையெழுத்து, யாரா இருக்கும்? நெற்றி சுருங்க பிரித்தார். அதில் உள்ள வரிகளில் கண்களை ஓடவிட்ட போது இதயம் படப்படுத்தது. உடனடியாக வியர்த்தது. தாடி நரம்புகள் முறுக்கேறி கொண்டது. அடுத்த நாளும் அதே மாதிரி கடிதம் வந்தது. அடுத்த நாள், அதற்கடுத்த நாள் என தினமும் ஒரே விஷயத்தை தாங்கி வந்தது. 10 நாட்களுக்கு பிறகு விக்ரமன் பேருக்கு மட்டுமல்லாது பிரேம்குமாருக்கும் சாருலதாவுக்கும் வந்தது. அதை படித்த பிரேமும் சாருவும் அதிகபட்ச அதிர்ச்சியில் உறைந்து போயினர். இருவரும் விக்ரமனிடம் வந்து அந்த கடிதத்தினை நீட்டினர். இதை படிச்சு பாருங்க மாமா. அந்த கையெழுத்தை பார்த்ததும் புரிந்து போனது. கைகள் நடுங்க அதை வாங்கி படித்தார். அதே வாசகம்.
மாதிரியை கேவலப்படுத்தி எழுதப்பட்டிருந்த வரிகள். அவள் தினமும் யார் யாருடனோ ஊர் சுற்றுவதாக பிரதானப்படுத்தி இருந்தது. எழுதப்பட்டிருந்த வாசகங்கள் இப்படிக்கு உண்மை விளம்பி கிருஷ்ணா என்று இதிலும் தெளிவாய் கையெழுத்து போடப்பட்டிருந்தது. என்ன மாமா இது? எவனோ ஒரு பொறுக்கி பயல், வேலை வெட்டி இல்லாத பயல் எழுதிய பொய் கடிதம். இதே மாதிரி எனக்கு ஏற்கனவே 15 கடிதம் வந்தாச்சு, இன்னைக்கும் கூட வந்தது என்றார் நிதானமாக. இந்த கிருஷ்ணா யாரா இருக்கும்? ராஸ்கல், அவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இந்த ஏரியாவுல கிருஷ்ணாங்கிற பேர்ல யாராவது தெரியுமா? எதுக்கு பிரேம் இதை ஏன் பெருசுப்படுத்துற? எனக்கு என் மாதிரியை பத்தி தெரியும், உனக்கு உங்க அக்காவை பத்தி தெரியும். மத்தவங்க புரிஞ்சுக்காம நம்ம வீட்டு நிம்மதியை குலைக்கணுங்கிற நோக்கத்துல எழுதினத அவங்க நோக்கப்படி நாம பெருசு பண்ணி நிம்மதியை இழக்கலாமா? போ பிரேம், இந்த விஷயம் மாதிரிக்கு தெரிய வேண்டாம், சரியா? சரி என தலையாட்டினான் பிரேம். இன்னும் 2 நாளில் சக ஊழியர் ஒருவர் வீட்டில் கிரக பிரவேசம். அதற்காக பரிசு பொருள் வாங்க ஸ்பென்சர் பிளாசாவுக்கு போயிருந்தாள் மாதிரி. பரிசு பொருளை வாங்கி கொண்டு வந்தவள் பார்க்கிங் பகுதியில் நின்றிருந்த ஒரு ஆணை பார்த்து கண்கள் சுருங்கியது. இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே, எங்கே? மூளையை கசக்கி பிழிந்து யோசித்த பின் நினைவுக்கு வந்தது. அட, இவர் அபூர்வாவின் கணவர் அல்லவா? அன்று போட்டோவில் பார்த்தேனே, அவரேதான். கண்டுபிடித்த மகிழ்ச்சியோடு அவர் அருகில் போனாள். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் என்றபடி புகைத்துக் கொண்டிருந்த சிகரெட்டை கீழே போட்டு நசுக்கினான். ஐயம் மாதிரி, ஐயம் ராகவன் என்றான் புரியாமல். உங்களை பத்தி அபூர்வா என்கிட்ட சொல்லியிருக்கா? அபூர்வா? ஆமாங்க, அபூர்வா உங்களுக்கு மனைவியா அமைஞ்சதுக்கு நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அட, நான் ஒன்றும் சொல்லாம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாருங்க. நானும் அபூர்வாவும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிதான், இது வேற கேஸ் போல இருக்கு. தனக்கு தானே முணுமுணுத்து கொண்ட அவர் முகத்தில் சிரிப்பை படர விட்டு ஐசி என்றான். ஒரு நாளைக்கு அபூர்வாவும் நீங்களும் வீட்டுக்கு வரணும். ஷூர், எனக்கும் உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைதான். கூப்பிட மாட்டீங்களா? வாங்க, யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்ஸ். கமிங் சண்டே வரட்டுமா? வாங்கல. நான் வரப்போறது அபூர்வாக்கு தெரிய வேண்டாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும். சரிங்க, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். வரட்டுங்களா? சரிங்க. மாதிரி விடை பெற்று சென்றதும் அவனை நோக்கி அவன் வயதத்த ஆண் ஒருவன் வந்தான். யாரு ராகவன் அது? ஆள் சூப்பரா இருக்கா. எனக்கே தெரியாம ஏதாவது செட்டப்பா? அட போப்பா, அது ஒரு மெண்டல் கேஸ் குமாரு. திடீர்னு வந்து அபூர்வா அதை இதுன்னு சம்பந்தம் இல்லாம பேசுறா. போதாதுக்கு என் வீட்டுக்கு அவ வராளாம், அவ வீட்டுக்கு நான் போகணுமா? அப்படியா? பார்த்தா கிறுக்கு மாதிரி தெரியலையே. பைத்தியம் எல்லாம் பார்க்க பைத்தியம் மாதிரி தெரியாது. பாவம், என்ன பிரச்சனையோ இப்படி ஆகிட்டா. அழகான பொண்ணு. லைஃப்ல யாருக்கு என்ன எப்ப நடக்கும்னு தெரியாது. உன் பர்ச்சேஸ் முடிஞ்சுதா? கிளம்புவோமா என்றபடி பார்க்கிங் செய்யப்பட்டிருந்த பைக்கை உருவினான் ராகவன். ராகேஷ் கவனமாய் நடந்து கொண்டான். அலுவலகத்தின் மாதிரியிடம் அபிஷியலாக மட்டுமே பேசுவான், வீண் பேச்சு கிடையாது. அதுவே மாதிரிக்கு அவன் மீது மதிப்பை அதிகரிக்க செய்தது. அவனோடு ஓரிரு முறை காரில் சென்றது, சூப்பர் மார்க்கெட்டில் சந்தித்து கொண்டது. அவன் தன் மனைவியை பற்றி பேசியது எதையும் அவள் அபூர்வாவிடம் சொல்லவே இல்லை. ஏனோ சொல்ல தோணவும் இல்லை. நல்ல நட்பை விளையாட்டுத்தனமாய் பேசியே அசிங்கப்படுத்தி விடுவாள் என்பது ஒரு காரணம். அன்று அலுவலகம் முடிந்தது. வெளியே வந்தபோது பொட்டு பொட்டென தூறல் விழ ஆரம்பித்தது. பஸ் ஸ்டாண்டு போய் சேர்வதற்குள் பேய் மழை பெய்ய ஆரம்பித்தது. தொப்பமாய் நனைந்து விட்டாள் மாதிரி. அவள் அங்கு போய் சேர்ந்த 5வது நிமிடத்தில் சொல்லி வைத்தாற்போல் ராகேஷின் கார் வந்தது. கார் கதவை திறந்து வைத்து கமான் மாதிரி கெட்டிங் என்றான். நோ தேங்க்ஸ், இப்போ பஸ் வந்துடும் மறுத்தாள். பஸ் வரதுக்கு இருக்கட்டும், உங்க ட்ரெஸ்ஸை பாருங்க, முழுக்க நனைஞ்சிருக்கீங்க. பஸ்ல பல பேர் பார்வையும் உங்க மேல மொய்க்கும். தேவையா? மழை இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி நேரங்கள்ல பஸ் கூட வராது, முதல்ல ஏறுங்க என்று உரிமையுடன் அழைக்கவும் அதற்கு மேல் உருண்டு பிடிக்க தோன்றாமல் ஏறிக்கொண்டாள். ராகேஷ் பொதுவாய் ஏதேதோ பேசிக்கொண்டே வந்தாலும் அவன் கண்கள் மாதிரியை அறியாமல் வெறித்தனமாய் அவள் மேனியில் ஊர்ந்தது. தண்ணீரில் முக்கி எடுத்த பளிங்கு சிலையாய் பளபளத்த மேனியோடு ஈரத்தில் உடலோடு ஒட்டி கொண்டிருந்த புடவை அவள் அழகை அதிகப்படுத்தி காட்டியது. ராகேஷ் தன்னை வெகுவாய் கட்டுப்படுத்தி கொண்டான். ஒரு அவசரப்படாத மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமாய் உன் வலையில் விழுந்து கொண்டிருக்கிறாள். இன்னும் கொஞ்ச நாள் பொறு என்றது மனம். இப்போதெல்லாம் மாதிரி அவனுடன் காரில் போவதை பேசுவதை சங்கடமாய் நினைப்பதில்லை. அபூர்வாவை போல் அவனையும் ஒரு ஃப்ரெண்டாக நினைத்திருந்தாள். அவன் பசுத்தோல் பொருத்திய புலி என்று அறியாமலேயே. வழக்கம் போல் அவள் வீட்டிற்கு முன்னதாகவே இறங்கிவிட்டான் ராகேஷ். தேங்க்யூ சார், நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி? வேண்டாமே என்றான் கெஞ்சுவதை போல. ஓகே என்று சிரித்தபடி கையசைத்து விடை பெற்றவள் கடந்து செல்ல முற்பட்ட ஆட்டோவை கைத்தட்டி அழைத்து ஏறி வீடு நோக்கி சென்றாள்.
எங்கோ சென்றுவிட்டு ஆட்டோவில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த பிரேம்குமார் சாருலதா கண்களில் இந்த காட்சி விழுந்தது. பாத்தீங்களா உங்க அக்காவோட பவிச என்பது போல் சாரு பார்த்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தலையை கவிழ்த்தான் பிரேம். மறுநாள் விக்ரமனின் அறைக்கு வந்தான் பிரேம். என்ன பிரேம், நீ இன்னும் ஆபீஸுக்கு கிளம்பல? நேரம் ஆயிடுச்சே. இல்ல, லேட்டா தான் போவேன். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பிரேம், தினமும் வீட்டுக்கு கிருஷ்ணான்னு ஒருத்தன் லெட்டர் போடுறானே, மெனக்கெட்டு அவன் ஏன் அப்படி எழுதுறான்? இப்ப எதுக்கு மறுபடியும் அந்த பேச்சு? அவசியம் இருக்குமாமா? அவன் மெனக்கெட்டு எழுதுறதா எனக்கு தோணல. பின்ன அவன் எழுதுறதுல உண்மை இருக்கு பிரேம் என்று அதட்டினார். என்ன சத்தம் போட்டு இப்போ அடக்கிடலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரெல்லாம் சிரிப்பா சிரிக்க போகுதே, அப்போ உங்களால அடக்க முடியாது மாமா. புரியுற மாதிரி பேசு. பிரேம் முன்தினம் பார்த்த சம்பவத்தை சொன்னான். அக்கா மனசுல ஒண்ணுமில்லைன்னா அந்த கார்காரரோட வெறும் நட்பு மட்டும் தான்னா வீட்டு வாசல்ல வந்து இறங்கிருக்கலாமே. எதுக்காக 1 கிலோமீட்டர் தூரத்துல இறங்கி அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வரணும்? என்ன பதில் சொல்ல முடியலையா? எல்லாத்துக்கும் பதில் இருக்காது பிரேம். மாதிரி நல்லவளா கெட்டவளான்னு கவலைப்பட வேண்டியது நான். அக்கான்னு கூட பார்க்காம என்கிட்ட பார்த்த சம்பவத்தை வந்து சொன்னியே, உன்னை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. நீ யாரும் அவகிட்ட இத பத்தி பேச வேண்டாம், நானே பேசுறேன். நீ ஆபீஸுக்கு கிளம்பு. தலையாட்டி விட்டு நகர்ந்தான் பிரேம். என்ன சொல்லிட்டீங்களா? வழிமறித்து கேட்டாள் சாருலதா. சொல்லியாச்சு. என்ன சொன்னார்? உங்க அக்கா கிட்ட கோபப்பட்டாரா? கோபமா? அவரா? அக்கா மேலையா? மாமா ஒரு தலையாட்டி பொம்மை, ஆம்பளையா இருக்கவே தகுதி இல்லாதவர். இதுவே அவர் இடத்துல நானா இருந்தா கொலையே விழுந்திருக்கும். ஏன்னா நீங்க ஆம்பளை. ச, என்ன மனுஷன் அந்த ஆள் என்றாள் வெறுப்பாய். பொண்டாட்டி மாசம் மாசம் கை நிறைய கொண்டு வர சம்பளம் கண்ணை மறைச்சிடுச்சு அவருக்கு. அதுக்காக பொண்டாட்டி ஊர் மேய்ஞ்சாலும் பரவாயில்ல, பணம் வருதேன்னு முக்கியமா இருப்பாங்களா? எதேச்சியாய் அந்த பக்கம் வந்த விக்ரமன் காதில் இவை அனைத்தும் விழ ஸ்தம்பித்து போனார். பழங்கள் பூக்கள் அடங்கிய பையை எடுத்துக்கொண்டு எப்படியோ விசாரித்து அபூர்வாவின் வீட்டை கண்டுபிடித்து விட்டாள் மாதிரி. என்னை பார்த்தால் அபூர்வாவின் முகம் எப்படி மாறும்? சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் என்று மூடி வைத்தாளே, அந்த சஸ்பென்ஸ் என்னவென்பதை இதோ அறிந்து கொள்ள போகிறேன். பெண்களுக்கே அமைந்த பிறர் வம்பரையும் விசேஷ குணம் மாதிரியையும் விட்டு வைக்கவில்லை. சிறிய ஓடு வேயப்பட்ட வீடுதான். பச்சை பெயிண்ட் அடிக்கப்பட்ட 2 கதவு மூடி இருந்தது. மாதிரி நிலைப்படி கதவோரம் பொருத்தப்பட்டிருந்த சுவிட்சை அழுத்த உள்ளே கிர்ரென்று ஒலி எழும்பியது. காலிம்பல். யாரோ நடந்து வரும் சப்தமும் கதவை திறக்கும் சப்தமும் கேட்டு கதவு திறந்தது. மலர்ந்த முகத்துடன் நின்றிருந்த மாதிரியை பார்த்து வா என்று கூட அழைக்க தோன்றாமல் திகைத்து போனாள் அபூர்வா. ஹலோ மேடம், உள்ளவான்னு கூப்பிட மாட்டீங்களா? வா வா, உள்ளவா மாது தடுமாறினாள். என்னடா திடீர்னு வந்து நிக்கிறாளேன்னு பார்க்காத, உன் ஹஸ்பண்ட் இன்வைட் பண்ணினதாலதான் வந்தேன். என்னது ஹஸ்பண்டா? முகம் வெளறியது. எஸ், போன வாரம் ஸ்பென்சர் பிளாசால பார்த்தேன், பேசினேன். சஸ்பென்ஸா இருக்கட்டும் தான் சொல்லல, அவரும் உன்கிட்ட சொல்லலையா? தலையை சுற்றுவது போல் இருந்தது அபூர்வாவுக்கு. அதோ அந்த அறையில போய் உட்காரு, காப்பி எடுத்துட்டு வந்துடுறேன் என்று ஒரு அறையை காட்டிவிட்டு சமையல் கட்டுக்குள் போய்விட்டாள். கண்களால் வீட்டை அளந்தபடி நடந்தாள் மாதிரி. ஆங்காங்கே காரை பெயர்ந்த சுவர், குழிகள் வெட்டப்பட்டிருந்தது போல் சீர் செய்யப்படாத தரை, கடக்கடை என ஒலி எழுப்பி சுழண்டு கொண்டிருந்த மின்கசிறி, தரையில் பாய் விரித்து படுத்திருந்த வயதான அம்மா. இவளை பார்த்ததும் புன்னகைத்தார். வாமா, அபூர்வாட வேலை பாக்குறியா? ஆமா, இவள்தான் மாமியாரோ? குரல் கேட்டு 2 இளம் பெண்கள் சின்ன அறையிலிருந்து வெளிப்பட்டனர். முகத்தில் அமைதியும் உடையில் ஏழ்மையும் தெரிந்தது. ஒருத்தி சாயம் போய் வெளுத்திருந்த பாவாடை தாவணியும் மற்றொருத்தி கிழித்து தைக்கப்பட்டிருந்த நைட்டியும் அணிந்திருந்தாள். இவர்கள் தான் நாத்தனார்களா? இவர்களா வீட்டு வேலை செய்யாமல் சொகுசாய் வாழ்பவர்கள்? பார்க்கவே பரிதாபமாய் இருக்கும் இவர்களா? வியப்பால் பார்த்தாள் மாதிரி. யாருமா இவங்க? அபூர்வாவோட வேலை செய்யறவங்களாம். அந்த அறையில சேர் போட்டு உட்காரவை, மறக்காம ஃபேன் போடு. பேசி முடிப்பதற்குள் மூச்சு வாங்கியது அந்த அம்மாளுக்கு. அந்த பெண்களில் ஒருத்தி இவளை வாங்க என்று அழைத்து போய் அமர வைத்தாள். நீங்க வரப்போறதா அக்கா ஒண்ணுமே சொல்லலையே. சிரித்தபடி சொன்னவள் ஃபேனின் சுவிட்சை தட்டினாள். மாதிரி முகம் சுருங்கினாள். அக்காவா? எந்த அக்கா? அபூர்வா அக்காதான். மாதிரி புரியாமல் பார்த்தாள். அவள் அடுத்த கேள்வி கேட்கும் முன் அம்மா புவனி என்று அழைக்கவும் இதோ வரேமா என்று போய்விட்டாள். மாதிரிக்கு குழப்பமாய் இருந்தது. சற்று முற்றும் பார்த்தாள். அபூர்வாவின் அறை போலும். கட்டில் மேல் அவளின் புடவைகள் சிதறி கிடந்தன. சின்னதாக சுவரோடு பதிக்கப்பட்டிருந்த மர அலமாரி டேபிள், அதில் மீது நைட் லேம்ப், டேப் ரெக்கார்டட் இருந்தது. சுவற்றில் அபூர்வாவின் பழைய புகைப்படம் ஒன்று. அடுத்தது இது என்ன?
ஆணி அடித்தற் போல் நின்று விட்டாள் மாதுரி. காரணம், சுவற்றின் ஆணியில் மாட்டப்பட்டிருந்த தாலியுடன் கூடிய சரடு அபூர்வாவோடதல்லவா? காப்பியோடு உள்ளே நுழைந்த அபூர்வா கதவை தாளிட்டாள். உட்காரு மாது. மாதுரி அவள் கழுத்தை பார்த்தாள். வெறுமையா இருந்தது. என்ன மாது, ஷாக் ஆயிட்டியா? என் வீட்டை பார்த்து ஓரளவு நான் மறைச்சு வச்சிருந்த சஸ்பென்ஸ் புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதென்ன அபூர்வா, தாலியை எப்படி கழட்டி வச்சிருக்க? உன் ஹஸ்பண்ட் கோச்சுக்க மாட்டாரா? அவள் அப்படி கேட்டதும் தான் தாமதம். வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தாள். கண்களில் நீர் வர சிரித்தாள். அபூர்வா, எதுக்கு சிரிக்கிற? என் அழுகைய மறைக்க சிரிக்கிறேன் மாது. அபூர்வா, ஆமா மாது, தாலி எப்படி கழட்டி வச்சதுக்காக என் புருஷன் கோச்சுக்க மாட்டார். எனக்கு புருஷனே இல்ல. ஐ மீன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்ன அபூர்வா, இது கூட கவரிங் தாலி சரடுதான். ஆபீஸுக்கு வரப்ப போட்டுக்குவேன். வெளியில பார்த்தியே, அவங்க என் மாமியார் இல்ல, அம்மா. என்னை பெற்றெடுத்த அம்மா. 2 பெண்களும் நாத்தனார் இல்ல, என் தங்கைங்க. 20 வருஷத்துக்கு முன்னே அப்பா திடீர்னு இறந்து போயிட்டாரு. 3 பொட்ட பிள்ளைங்க. அம்மா திணறிட்டாங்க. ஏதேதோ வேலை செஞ்சு எங்களை காப்பாத்தினாங்க. நான் தலையெடுத்த போது கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு சேர்ந்தேன். அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. சுமை என் தோளில். இந்த குடும்பத்தை பொறுத்தவரை நான் தான் அப்பா. என் 2 தங்கைகளையும் கரையாத்தணும். கடைசி வரை அம்மாவை காப்பாத்தணும். அப்படிப்பட்ட நான் கல்யாண குழந்தைகள்னு நினைச்சு பார்க்க முடியுமா? பெரிய தங்கைக்கு ஓரளவு சேர்த்துட்டேன். அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ண வச்சிடுவேன். இனி அடுத்தவளுக்கு சேர்க்க ஆரம்பிக்கணும். அவளோட கடமையை தீர்க்க எனக்கு 5-6 வருஷம் தேவைப்படும். எனக்கு இப்ப என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிற? உன்னை விட பெரியவ, உன்னோட 7-8 வயசு பெரியவ. என் இளமையில பாதி கரைஞ்சாச்சு. அப்ப உன் கணவன்னு கொடுத்த போட்டோ? நம்ப முடியாத அதிர்ச்சியோடு கேட்டாள். யாருன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஸ்டுடியோல இருந்து தெரியாம எடுத்துட்டு வந்த போட்டோ. அதே நபரை நீ எதிர்பாராத விதமா சந்திச்சதுதான் ஆச்சரியம். அதனால என் முகமொழி கிழிஞ்சு போச்சு என்றாள் சிரித்து கொண்டே. எப்படி அபூர்வா, எப்படி இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கிற? வேற வழி, இதை தவிர வேற வழியே இல்ல. என் வேதனைகளை நான் வெளிக்காட்டிக்கிறது இல்ல. ஆறுதலுங்கிற பேர்ல என் தன்னம்பிக்கைய சிரிச்சிடுவாங்களேங்கிற பயத்துலதான் வெளியில அப்படி ஒரு வேஷம் போட்டேன். பொய்யா ஒரு தாலி, கணவன், மாமியார், நாத்தனார், ஊடல் கூடல், நாத்தனார் கொடுமைன்னு கற்பனையா நான் வாழ்ந்த சம்பவங்கள் தான் உன்னோட நான் பகிர்ந்துகிட்டேன். ஆனா நிஜமாகவே எனக்கு இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசை இருக்கு, ஏக்கம் இருக்கு. என் வீட்டுக்குள்ள நான் வந்ததும் என் குடும்பத்தை பார்த்ததும் என் ஆசைகளும் செருப்போட வாசலோடையே தங்கிடும். அபூர்வா, மாதுரி அவள் கைகளை பற்றி கொண்டு கண் கலங்கினாள். என்னால ஜீரணிச்சுக்க முடியல அபூர்வா. சில நிஜங்கள் இப்படிதான் கசக்கும். ஆனா இந்த மெழுகுவர்த்தியால 3 பேருக்கு வெளிச்சம் தர முடியுதே, அதுக்காக சந்தோஷப்படுற மாதிரி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லு. இந்த உண்மை உன்னோட இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். பழையபடி பேசி பழகு. பரிதாபத்தோட பார்க்காத. என்னால தாங்க முடியாது, உடைஞ்சு போயிடுவேன். 2 பொண்ணுங்களை கரை ஏத்துக்கிற வரைக்குமாவது எனக்கு மன உறுதி வேணும். பிளீஸ், என்ன அப்படி பார்க்காத. ஆறுதல் சொல்லாத பிளீஸ் மாது என்றவள் அதற்கு மேல் பேச முடியாமல் மாதுரி தோள் மீது சாய்ந்து ஒவ்வொன்று அழ ஆரம்பித்தாள். அபூர்வா, மாதுரிக்கு குழம்பியது. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அலுவலக சம்பந்தப்பட்டது. அலுவலகத்தில் வைத்து பேச முடியாது. என் வீட்டில் பேச வேண்டும். மதியம் என்னுடன் புறப்பட தயாராக இருங்கள் என்று கிட்டத்தட்ட கட்டளையாய் சொன்ன எம்டியின் பேச்சை தட்ட முடியாது. வேறு வழி இல்லாமல் போய்தான் ஆகணும். என்ன மாது, ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்ல, புதுசா ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. நானே எம்டியும் அந்த பார்ட்டியை பார்த்து பேசணும். மதியம் கிளம்பணும். சோ எம்டி கூட கார்ல போறேன்னு சொல்லு. கொடுத்து வச்சவ நீ. வழக்கம் போல் கிண்டல் அடித்தாள் அபூர்வா. எப்பதான் திருந்துவியோ? வழக்கம் போல் அங்கலாய்த்தாள் மாதுரி. கார் போரூரிலிருந்து ராகேஷின் பிரத்யேக பங்களாவுக்கு போனது. வாங்க மாதுரி, பங்களா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. உங்க ஒய்ஃபை பார்க்கணுமே. முதல்ல அபிஷியல் மேட்டர், அப்புறம்தான் பர்சனல் மேட்டர். வாங்க என்று ஒரு அறைக்கு அழைத்து சென்றாள். சரி சார் என்று சிரித்தபடி அவன் பின்னேயே சென்றாள். மிகப்பெரிய அறை அது. ஒரு மூலையில் சொகுசு மெத்தையுடன் கூடிய இரட்டை கட்டிலும் இருந்தது. ஏசி காற்றுடன் நறுமணமும் கலந்து வந்தது. சோஃபாவில் அமர்ந்தாள் மாதுரி. அவள் எதிரே அமர்ந்திருந்த ராகேஷ் வெகு நேரம் எதுவும் பேசவில்லை. மாதுரியும் அவன் பேசட்டும் என்று அமைதியாக இருந்தாள். ராகேஷ் மெல்ல எழுந்தான். கபோர்டை திறந்து அந்த நகைப்பெட்டியை எடுத்து வந்து அவள் முன் வைத்தான். எடுத்துக்கங்க மாதுரி. என்ன இது? திறந்து பாருங்க. திறந்து பார்த்தாள். வைர மாலை கண்களை கூச வைக்கும் அளவு பளபளத்தது. உங்களுக்கு தான் மாதுரி, டேக் இட். எனக்கா? உள்ளுறவனு. திறந்து பார்த்தாள். வைர மாலை கண்களை கூச வைக்கும் அளவுக்கு பளபளத்தது. உங்களுக்கு தான் மாதுரி, டேக் இட். எனக்கா? உள்ளுணர்வு உறுத்த நடுங்கினாள். உனக்கு தான்.
என்றான் உரிமையில் அழுத்தமாய். எதுக்கு? இதுக்கு மேல மறைச்சு வைக்க எனக்கு பொறுமை இல்லை மாதிரி. உன்னை முதலா பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐ நீட் யூ, ஐ வாண்ட் யூ மாதிரி. என் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை பார்த்துருக்க கூடாதான்னு ஏங்கினேன். உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதெல்லாம் பெரிய தடையா எனக்கு தெரியல. விசாரிச்சு பார்த்த வரைக்கும் நீ லேஸ்ல யார்கிட்டையும் பழக மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட மாதிரி என்கிட்ட பழகுறா. நான் கூப்பிடுற இடத்துக்கு கார்ல வர்றான்னு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அவன் பேசிக்கொண்டே போக உடலெங்கும் தணலாய் தகித்தது மாதிரிக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மாதிரி. உன் பேச்சு, உன் ஆக்டிவிட்டீஸ், டேலண்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னோட சின்ன பரிசு. போக போக நிறைய வாங்கி தருவேன். நம்ம உறவு ரகசியமாகவே இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த வைர மாலையை தான் என் கையாலே உனக்கு போட்டு விடணும் மாதிரி என்றவன் அந்த வைர மாலையை எடுத்து கொண்டு அவள் அருகே வந்தான் ராகேஷ். அடுத்த கணம் மாதிரி ஆவேசமாய் அதை பறித்து வீசி எறிந்ததில் குப்பை கூட அருகே போய் விழுந்தது. மாதிரி, சீ, உன் வாயால என் பேரை சொல்லாத. நீ இப்படி ஒரு எண்ணத்தோட தான் என் கூட பழகிறேன்னு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா உன் காத்து கூட என் மேல பட விட்டுருக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்லியா பேசி பழகினா படுக்க கூப்பிட்டுருவியா? என் புருஷன் தராத எந்த சுகத்தை நீ புதுசா தந்துட போற? ராஸ்கல், கை நீட்டி சம்பளம் வாங்கினா உன் கையில வந்து விழுந்துடுவேன்னு தப்பு கணக்கு போடாத. என்ன மாதிரி பொண்ணுங்க வயிற்று பசியை தீக்கிறதுக்காக தான் வேலைக்கு வர்றாங்களே தவிர உடல் பசியை தீர்த்துக்கிறதுக்காக அல்ல. 7 ஜென்மத்துக்கும் என் புருஷன் தான் கணவனா வரணும்னு தினமும் கடவுள்கிட்ட வரம் கேட்கிறவனா. அப்பேற்பட்ட அருமையான புருஷன் இருக்கிறப்ப கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு முந்தானைய விரிப்பேன்னு எப்படி முடிவு பண்ணன? இப்பதான் புரியுது. உன்னை பத்தி நல்ல அபிப்பிராயம் வரணுங்கிறதுக்காக என்கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சிருக்க. அபிஷியல் மேட்டர்னு போய் சொல்லி இங்க என்ன வரவழைச்சிருக்க, அப்படிதானே? போதும் போதும், ஓவரா டயலாக் பேசாத. இங்க கை தட்ட ஆள் இல்ல. இதோ பாரு, நான் நினைச்சதை எதையும் அடையாம விட்டதில்ல. எனக்கு ஓட ஓட விரட்டி சேலை கிழிச்சு பிளவுஸை கிழிச்சு ரேப் பண்றதெல்லாம் பிடிக்காது. இதோ பார் மாதிரி, போலித்தனமா வீம்பையெல்லாம் உதிரி எதிரிஞ்சிட்டு என் விருப்பப்படி நடந்துக்க. அவளை மிகவும் நெருங்கினான். இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். என் மேல உன் சுண்டு விரல் பட்டா கூட நார் அடிச்சிருவேன். பத்திரிகையில் சந்து சிரிக்க வச்சிடுவேன். தேவைப்பட்டா உன்னை கொல்லவும் நான் தயங்க மாட்டேன். கண்கள் விரிய அவள் பேசியதை பார்க்கவே அச்சமாக இருந்தது அவனுக்கு. இவள் செய்தாலும் செய்வாள் போலிருந்தது என்பதை புரிந்து கொண்ட ராகேஷ் பின்னால் நகர்ந்து கொண்டே போனான். சாரி மாதிரி, வெரி சாரி. எல்லா பொண்ணுங்களையும் போல உங்களையும் தப்பா எடை போட்டுட்டேன். இங்க நடந்ததை மறந்துடுங்க. சத்தியமா இனி உங்களை இந்த எண்ணத்தோட அணுக மாட்டேன். மனுஷன் தவறு செய்யறது இயல்பு. இது என்னோட வீக்னஸ். இனி இப்படி நடந்துக்க மாட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கிருந்து போயிடுங்க. கையெடுத்து கும்பிட்டு கேட்டான். அதற்கு மேல் மாதிரியால் என்ன பேச முடியும்? அவனை ஏற இறங்க முறைத்து விட்டு வெளியேறினாள். போகும் அவளை நயவஞ்சக பார்வை பார்த்தான். என் பேர நாரடிப்பியா? போடி போ. உன்னை நான் எப்படி நாரடிக்கிறேன் பார். 7 ஜென்மத்துக்கும் உன் புருஷனை கணவனா வரணுமா? அவ்வளவு ஆசை வச்சிருக்கானா உன் மேல? இந்த ஜென்மத்துல உங்க 2 பேரையும் பிரிக்கல நான் ராகேஷ் இல்லடி, சபதம் செய்து கொண்டான். விக்ரமனுக்கு தலையை வலிப்பது போல் இருந்தது. வழக்கம் போல் வரும் கடிதத்துடன் புதியதாய் இன்னொரு கடிதம் பெயரிடப்படாமல் வந்திருந்தது. அதுவும் மாதிரியின் கேரக்டரை பற்றி மோசமாக விமர்சித்து எழுதப்பட்டிருந்தது. யார் இது புதுசா? தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டார். அடுத்தடுத்த வாரம் ஷாலினியின் பிறந்த நாளும் வந்தது. சற்று முன்னதாகவே வீட்டுக்கு வந்து விட்டிருந்தாள் மாதிரி. ஷாலினியின் பெயர் பொறித்த பெரிய பர்த்டே கேக்கை மாதிரி தான் வாங்கி வந்திருந்தாள். கேக்கை வெட்டி முதல் துண்டை அப்பாவிற்கு ஊட்டினாள் ஷாலினி. அடுத்து தனக்கு ஊட்டுவாள் என்று எதிர்பார்த்தாள் மாதிரி. ஆனால் அடுத்து கைலாஷ், அதற்கடுத்து பிரேம், சாருலதா என ஊட்டினாலே ஒழிய மாதிரிக்கு தரவில்லை. மாதிரியின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. விக்ரமனுக்கோ சங்கடமாகி விட்டது. ஷாலு, மம்மிக்கு கேக்கு கொடு என்றார் விக்ரமன். ஷாலினியோ அமைதியாய் இருந்தாள். பரவாயில்லங்க, இட்ஸ் ஓகே என்றாள் தன் ஏமாற்றத்தை விழுங்கியபடி. சாருலதாவுக்கோ ஏகப்பட்ட சந்தோஷம். உன் குழந்தை எப்படி மாற்றி வச்சிருக்கேன் பாத்தியா என்று கொக்கரித்தாள். சுவற்றை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் மாதிரி. விக்ரமன் அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்தார். என்னம்மா, தூக்கம் வரலையா? வரலங்க, மனசு லேசா வச்சுக்க, படுத்ததும் தூக்கம் வரும். அப்போ உங்க மனசுலயும் பாரம் இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்ற மாது? நானும் கொஞ்ச நாளா கவனிச்சிட்டு இருக்கேன். 2 மணி ஆனா கூட நீங்க தூங்குறதே இல்ல. ஏங்க, உடம்புக்கு முடியலையா இல்ல மனசுக்கா? அது வந்து ஒண்ணுமில்ல மாது. சில சமயம் பகல்ல தூங்கிடுறதால நைட்ல தூக்கம் வரமாட்டேங்குது. ஆமா, நீ ஏன் தூங்கல? மனசு சரியில்லைங்க. என்னம்மா என்றார் வாத்சல்யமாய் தலையை தடவி மார்பில் சாய்த்து கொண்டு. என் குழந்தைங்க என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்ட மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க.
சேச்சா, சின்ன குழந்தைங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு உன்னோட சிரமம் புரிய நாளாகும். நீ அவங்களுக்காக தான் நாள் முழுக்க உழைக்கிறேன்னு தெரியறப்ப உனக்கு கோயில் கட்டி கும்பிடுவாங்க மாது. எனக்கு அவ்வளோ பேராசையெல்லாம் இல்லைங்க. அம்மான்னு வாய் நிறைய அன்பா கூப்பிட்டா அதுவே போதும். எல்லாம் சீக்கிரம் சரியா போயிடும், கவலைப்படாத மாது. கொடுக்க மறந்துட்டேனே, ஒரு நிமிஷம் இருங்க என்றவள் தன் ஹேண்ட்பேக்கை திறந்து பணத்தை எடுத்து அவரிடம் தந்தாள். என்னோட இந்த மாச சம்பளம். விக்ரமன் வாங்கி கொண்டார். நான் சம்பாதிச்சது இந்த பணத்தை மட்டுமல்ல, என் குழந்தைகளோட வெறுப்பையும் தான் என்றாள் குரல் அடைக்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு மாது, கவலைப்படாத என்றார் நிதானமாய். என்ன அபூர்வா, திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? உன்னை கான்பூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களா? ஆமாம் என்றாள் கலங்கிய கண்களுடன். இந்த டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ண முடியாதா? முடியும், இன்னைக்கே முடியும். ஆனா அதுக்காக நான் ஒரு பெரிய விலையை தரணும். என்ன சொல்ற அபூர்வா? ஆமா மாது, நாங்க ஏழைங்க தான், அதுக்காக மானத்தை வித்து வாழ நினைக்க மாட்டோம். எம்டியை நான் சைட் அடிச்சேன், அது ரசிப்பு தன்மை, அவ்வளவுதான். ஆனா அவரோட மனசு அசிங்கமா இருக்கு மாது, நீயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்க. புரியும்படி சொல்லு. எம்டி என்ன கேக்குறாரு தெரியுமா? என்ன கேக்குறாரு? அப்படிப்பட்ட பொண்ணு நான் இல்லைன்னு மறுத்ததுக்கு தான் இந்த கான்பூர் டிரான்ஸ்பர். அபூர்வா என்றால் மனம் பொறுக்காமல். பெண்கள் சம்பாதிக்கணும்னு படி தாண்டி வந்துட்டாலே இந்த மாதிரி சங்கடங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஆகி போச்சு. எதிர்கொள்ள முடியாம நெருப்புன்னு தெரிஞ்சோம் விழுந்து தொலைகிற வீட்டில் பூச்சிகளும் இருக்காங்க. எதிர்கொள்கிறதால தொலை தூரம் பந்தாடுற என்ன போன்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா மாது? எப்படி அபூர்வா ஈஸியா எடுத்துக்கிற? வேற வழி, அழுது புரண்டா காரியம் சாதகம் ஆயிடுமா? கண்ணீர் தான் வேஸ்ட். புது ஊரு, அந்நிய மொழி, நீ பரவாயில்ல சமாளிச்சிடுவ. உன் குடும்பம் சமாளிக்குமா? இல்ல மாது, அம்மா உடம்பு பயணத்தை தாங்காது. அம்மாவை முதியோர் இல்லத்திலையும் தங்கச்சிகளை லேடிஸ் ஹாஸ்டல்லையும் சேர்த்து விட்டு தான் போவேன். தேவையான பணத்தை நான் அனுப்பிடுவேன். பெரியவளுக்கு கல்யாணம் பண்ணணும். நடுவுல லீவு போட்டுட்டு வருவேன் மாது. உன்னை நம்பி இவங்களை விட்டுட்டு போறேன். அப்பப்ப அம்மாவையும் தங்கச்சிகளையும் போய் பாக்குறியா ப்ளீஸ் என்றாள் அமுங்கிய குரலில். நீ சொல்லணுமா அபூர்வா? உன் இடத்துல நான் இருக்கேன், நீ கவலைப்படாம போய் வா. நல்லவங்களுக்கு தான் சோதனைகளும் வேதனைகளும் அதிகமா வரும். உன் பயணம் புனிதமானது அபூர்வா. சங்கடங்களை உதறி எதிர்ந்துட்டு சந்தோஷமாய் போய் வா. உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நீ பார்த்துப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா உன்னை எப்படி மாதம் நான் பார்க்காம இருப்பேன்? விசும்பியபடி அவளை கட்டி அணைத்துக் கொண்டாள் அபூர்வா. மாதிரி உடைந்து போனாள். கண்களில் அணை உடைப்பிடித்து கொண்டது. நான் ஒரு வாரம் லீவ்ல ஊருக்கு போறேன் மேடம், என்னோட ஃபைல்களை நீங்க தான் என்று இழுத்தார் மேனேஜ் லோகநாதன். அதுக்கு என்ன சார், நீங்க போய் வாங்க, நீங்க வர்ற வரைக்கும் உங்க வேலையும் சேர்த்து நான் பாத்துக்கிறேன் என்றாள் மாதிரி. தேங்க்ஸ் மேடம் என்றார் கை கூப்பியபடி. மேடம், எம்டி கூப்பிடுகிறார். PM முருகன் வந்து அழைத்தான். நீ போ, நான் வரேன். அடுத்த நிமிடம் மாதிரி ராகேஷின் அறையில் இருந்தாள். வாங்க என்றான் ராகேஷ் தலை குனிந்தபடி. அன்றைய சம்பவத்திற்கு பிறகு அவர் தன்னை நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை என்று தனக்குள் கர்வப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் அந்த புலி பதுங்கியது பயத்தினால் அல்ல, பாய்வதற்காகத்தான் என்று பாவம் அவளுக்கு தெரியாது. அதனாலேயே அவனை பற்றிய பயம் சிறிதும் இன்றி அலுவலக பணிகளில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டாள். அலுவலக சம்பந்தப்பட்ட பேச்சை தவிர அவனும் அனாவசியமாய் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. அவன் முழுக்க திருந்திவிட்டான் என்றே நம்பினாள். அதே SK என்டர்பிரைசஸ் கான்ட்ராக்ட் ஃபைலை ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பியாச்சா மேடம்? ஆச்சு சார். அப்புறம் ப்ரூனோலேருந்து நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சதல்லவா? ஆமாம், அவங்களை நாம் மீட் பண்ண போறோம். எப்பவும் மிஸ்டர் லோகநாதன் தான் கூட வருவாரு, அவர் இப்ப இல்ல. அது சம்பந்தப்பட்ட ஃபைல்களை எல்லாம் இப்ப நீங்க தான் பாத்துக்கிறீங்க இல்லையா? ஸோ அக்ரிமெண்ட் போடுறப்ப நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இதை நான் சொல்லி தெரிய வேண்டாம் என்று நினைக்கிறேன். எஸ் என்றாள் சன்னமாய். மீட்டிங் பெங்களூர்ல. சார், இது என்னோட முடிவில், ப்ரூனோ பார்ட்டி அவங்களாகவே இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணினாங்க. நாளன்னைக்கு ரெடியா இருங்க சார் என்றாள் தயக்கமாக. ப்ளீஸ் மேடம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, பெரிய கான்ட்ராக்ட் இது, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆக வேண்டிய வேலையை பாருங்க. உங்களுக்கு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு, ப்ளீஸ் யூ மே கோ நவ் என்று அலறிய போனை எடுத்து காதுக்கு கொடுத்தான். பெருமூச்சுடன் அகன்றாள். இவனுடன் பெங்களூர் போவதா? ஏன் பயப்படுகிறாய்? உன்னை மீறி என்ன நடந்துவிட போகிறது? யாருக்கும் தெரியாமல் போக போவதில்லையே, எல்லோருக்கும் தெரிந்துதானே போக போகிறாய். எதுவும் நடக்காது, பயப்படாமல் போய் வா. பயமா? எனக்கா? நெவர். மாதிரி தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். வீடு மொத்தமும் பரபரப்பில் ஆழ்ந்திருந்தது. 2 நாட்களாய் கைலாஷுக்கு காய்ச்சல். டாக்டர் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுத்தும் கூட காய்ச்சல் குறையவில்லை. விக்ரமன் அவன் அருகிலேயே இருந்தார். பிரேம் கூட ஆபீஸுக்கு லீவ் போட்டு விட்டிருந்தான். மாதிரி தவித்து போனாள். ஐஸ் வாட்டரில் துணியை நனைத்து மாற்றி நெற்றியில்
போட்டு கொண்டிருந்தாள். உனக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ கிளம்புமா. எப்படிங்க குழந்தை இப்படி இருக்கிறப்ப? அதானே ட்ரிப்பு கேன்சல் பண்ணிட்டு இங்கே இரு என்றான் பிரேம். கேன்சல் பண்ணிடலாம், நாம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இது பெரிய கான்ட்ராக்ட் விஷயம், அதுவும் ஃபாரின் ஆஃபர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மாதிரியால் அவ வேலையை பார்க்கிற கம்பெனிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது பிரேம். இங்க பாரு மாது, கைலாஷ்க்கு ஒன்றும் இல்லை, ஃபீவர் தான், எல்லாம் சரியாகிடும். நான் தான் பக்கத்துல இருக்கேனே, நீ போய் வாமா. முடியலைங்க, இவனை இப்படி போட்டுட்டு போக மனசு வரலங்க. ப்ளீஸ்மா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நேரம் ஆகுது, ட்ரெயினை மிஸ் பண்ணிட போற. ரொம்பவும் வற்புறுத்தினான். அவளை அனுப்பி வைத்தார் விக்ரமன். ஆட்டோ பிடித்து ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி விரைந்து சென்றாள். ராகேஷ் விமானத்தில் பெங்களூர் புறப்படுவதாக ஏற்பாடு. நல்ல வேளை ரயிலில் என்னுடன் வரவில்லை என்று சந்தோஷப்பட்டாள். ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துவிட்டு உள்ளே செல்ல முற்பட்டவளை மேடம் என்று பழகிய குரல் அழைத்தது. திரும்பினாள். பியூன் முருகன். நீங்களா? என்ன இங்க? எம்டி சார் அனுப்புறாருமா. என்ன விஷயம்? சாருக்கு இப்பதான் போன்ல தகவல் வந்திருக்கு, மீட்டிங் பெங்களூர்ல இல்லையாம், ஹைதராபாத்லயாம். என்னது? ஆமாங்க மேடம், பெங்களூர்ல ரிசர்வ் பண்ணியிருந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன். நீங்க இப்போ ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்ல தான் போறீங்க, அவகாசம் அதிகம் இல்ல, உடனே ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வரோம்னு சாரோட உத்தரவு. என்ன முருகன் இது, திடீர்னு பெங்களூர்ல போகல ஹைதராபாத்துக்கு தான் போகணும்னு சொன்னா எப்படி? எனக்கு முன்னாடியே சொல்ல வேண்டாமா? இது சாரோட தப்பு இல்லம்மா, திடீர்னு இப்பதான் தகவல் வந்தது. அப்ப நான் கூட சார் பக்கத்துல தான் இருந்தேன். நம்புற விதமா பேசினான் முருகன். சரி சரி, நான் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ மேடம், அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க, கார் கொண்டு வந்திருக்கேன், நான் உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிடுறேம்மா. யோசித்த மாதிரி சரி மறக்காம சொல்லிடு என்று கூறிவிட்டு அவனை பின்தொடர்ந்தாள். நிஜமாகவே மீட்டிங் நடப்பதென்பதோ ஹைதராபாத்தில் தான். இந்த தகவல் ராகேஷுக்கு ஒரு வாரம் முன்பே தெரியும். வேண்டுமென்றே தான் அவன் பெங்களூர் என்றான். முருகனும் அவள் வீட்டுக்கு வந்து தகவலும் தரவில்லை. கைலாஷுக்கு காய்ச்சல் இறங்கி இருந்தது. நிம்மதியாய் மூச்சு விட்டார் விக்ரமன். மறுநாளே திரும்பி விடுவதாக சொல்லிவிட்டு சென்ற மாதிரி 2 நாளாகியும் வராமல் போகவே அவள் தங்குவதற்காக சொல்லிவிட்டு சென்ற ஹோட்டலுக்கு போன் பண்ணி கேட்டபோது அந்த பெயரில் யாரும் தங்கவில்லை என்று தகவல் தான் வந்தது. குழம்பி போனார் விக்ரமன். என்ன மாமா, அக்கா இன்னும் வரல? ஏதாவது முக்கிய வேலையா இருக்கும், வந்துடுவா. அவ என்ன சின்ன குழந்தையா? சரி, வர லேட்டாகனு போனாவது பண்ணிருக்கலாம் இல்லையா என்றாள் சாருலதா. அதானே, அவ சூழ்நிலையில எப்படியோ ஒருவேளை அவ இருக்கிற இடத்துல எஸ்டிடி கனெக்ஷன் இருந்திருக்காது. இப்படி ஒரு டம்மி இருக்கிறதாலதான் உங்க அக்கா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. பிரேம் காதுக்கு மட்டும் கேட்கும்படி கிசுகிசுத்தாள். அதே நேரத்தில் போன் அலறியது. பிரேம் தான் எடுத்தான். ஹலோ, இது மிஸ்ஸஸ் மாதிரி வீடுதானே? யாரோ ஒரு பெண் குரல் விசாரித்தது. எஸ், நீங்க யாரு? பேரை சொல்லிக்க விரும்பல, அது அவசியமும் இல்ல. நான் மாதிரியோட ஒர்க் பண்றேன். மாதிரி இப்ப வீட்டுல இல்ல. தெரியும், ஹைதராபாத் போயிருக்காங்க. ஹைதராபாத்தா? இல்ல மேடம், பெங்களூர் போயிருக்காங்க. ஓஹோ, அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா? என்ன சொல்றீங்க மேடம் என்ற பிரேம் சைகையில் விக்ரமனிடம் அடுத்த அறையில் இருந்த பேரலல் லைனில் ஒட்டு கேட்கும்படி கூற அவரும் எடுத்து கேட்டார். ஆமாம், மீட்டிங் ஹைதராபாத்தில் தான். எதுக்காக உங்க வீட்டுல பெங்களூருக்கு போறதா சொல்லி போகணும்? ஏன்னா மாதிரி எம்டியோட போடுற கும்மாளத்தை நீங்க யாரும் வேவு பார்த்துட கூடாது இல்லையா? ஸ்டாப் இட் என்று அலறினான் பிரேம்குமார். என் வாயை மூடுறது இருக்கட்டும், விஷயம் வெளியில பரவிட்டா ஊர் வாயை எப்படி மூடுறதுன்னு முதல்ல யோசிங்க. நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அவசியம் இல்லாத கேள்வி. அப்ப நீங்க சொல்றதை எப்படி நம்புறது? ஓகே, நான் இப்ப எம்டியோட மாதிரியும் தங்கி இருக்கிற, அதுவும் ஒன்றா ஒரே அறையில தங்கி இருக்கிற ஹைதராபாத் ஹோட்டல் ப்ளூ லகூனோட போன் நம்பர் தரேன். நீங்களே போன் பண்ணி நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்குங்க என்று காயத்ரி ஹோட்டல் போன் நம்பரை கூறிவிட்டு சட்டென ரிசீவரை வைத்து விட்டாள். பிரேம்குமார் விக்ரமணியே பார்த்து கொண்டிருந்தான். இப்ப என்ன சொல்றீங்க மாமா? எதுக்கு? இப்போ போன்ல பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல? ஆமா, அதுக்கு தான் என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். என்ன சொல்லணும்னு நினைக்கிற? அக்காவை இப்படியே விட்டா குடும்பமான சந்தி சிரிச்சிடும். ஏன் பிரேம், எவ்வளோ முகம் தெரியாத ஒருத்தி சொன்னதை நம்புற அளவு நீ உங்க அக்காவை நம்பலல்ல? அப்ப இன்னும் கூட நீங்க அக்காவை நம்புறீங்க? ஆமா. சே, என்ன மனுஷன் நீங்க? அந்த லேடி கொடுத்த நம்பருக்கு போன் பண்ணினா உண்மை தெரிஞ்சிட போகுது என்றவன் ஹைதராபாத் ஹோட்டலுக்கு போன் பண்ணினான். மாதிரி இருத்தலை கொள்ளி எறும்பாய் தவித்தாள். இன்னும் சிறிது நேரத்தில் வந்த வேலை முடிந்துவிடும். புருவனை பாற்றி கிளம்பி விட்டார்கள். ராகேஷ் அவர்களை வாசல் வரை வழி அனுப்பி சென்றிருக்கிறான். சே, என்ன ஹோட்டல் இது? எஸ்டிடி போன் வசதி இல்லாத ஹோட்டல். கைலாஷுக்கு எப்படி இருக்கிறது? போன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்னு கூட முடியலையே. கைகளை பிசைந்தாள். ராகேஷ் அவர்களை அனுப்பிவிட்டு
அறையினுள் நுழையவும் போன் அலறவும் சரியாக இருந்தது. மாதிரி தான் எடுத்தாள். ஹலோ. எதிர்முனை அமைதியா இருக்க மறுபடியும் ஹலோ என்றாள். சப்தமே எழவில்லை. மாதிரி ஹலோ ஹலோ என்று தொடர்ந்து கத்தினாள். ராகேஷ் அவளிடமிருந்து ரிசீவரை வாங்கி ஹலோ என்றான். அதே அமைதி தொடர ராகேஷுக்கு புரிந்து போனது, இது மாதிரி வீட்டிலிருந்து தான் வந்திருக்கிறது. நம் திட்டப்படி எல்லாமே நடக்கிறது. அவன் மனம் துள்ளியது. போனை வைத்து விட்டான். ஓகே, ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு, கிளம்பலாமா என்றான். அதற்கென்றே காத்திருந்தவளாய் எழுந்தாள். அடுத்த 10வது நிமிடம் ஏர்போர்ட் நோக்கி டாக்ஸியில் பயணித்தார்கள். சிறிது நேரம் சென்றிருக்கும். ராகேஷ் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தான். மாதிரி அவனை வினோதமாய் பார்த்தாள். என்ன மாதிரி பாக்குற? பைத்தியக்காரன் மாதிரி சிரிக்கிறேன்னு என்றா? நோ, நான் பைத்தியக்காரன் இல்ல. நான் எவ்வளவு புத்திசாலின்னு நீ சென்னை போனது புரிஞ்சுக்க. என்ன புரியலையா? அன்னைக்கு என்ன சொன்ன? என் சுண்டு விரல் உன் மேல பட்டா கூட நார் அடிச்சிருவேன்னு சபதம் போட்டல. ஆனா என் சுண்டு விரல் கூட படாம இன்னைக்கு உன்னை நார் அடிச்சிட்டேன். வாட்? என்னங்கிறத வீட்டுக்கு போனது தன்னால புரிஞ்சுக்க. என்னை யாருன்னு நினைச்ச ராகேஷ்? நினைச்சதை சாதிக்கிறவன். எனக்கு கிடைக்காத எதுவும் மத்தவங்க அனுபவிக்க விட மாட்டேன். போ. உன் புருஷன் நீ போனது கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவான். போ. ஏளனமாய் அவன் பேசிக்கொண்டே போக மாதிரி பேச வாய் வராமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சூரியன் கிழக்கு சுவற்றை எம்பி பார்த்து கொண்டிருந்தான். முருகனுக்கு படுக்கை விட்டு எழ மனமின்றி புரண்டு புரண்டு படுத்தான். எம்டி கணக்கு பார்க்காமல் அள்ளி கொடுத்த 100 ரூபாய் நோட்டுகளின் உபயோகத்தால் காஸ்ட்லியான சரக்கை சாப்பிடும் பாக்கியம் கிடைத்தது. இன்னமும் மூச்சில் முன்தினம் சாப்பிட்ட சீமை சரக்கின் வாசம். எம்டி தான் ஊர்ல இல்லையே. அவசரப்படாமல் மெல்லவே ஆபீஸுக்கு கிளம்பலாம். கண்களை மூடியபடி விழித்திருந்தான். மகராசன் புண்ணியத்தில் என் மகளுக்கு 5 பவுன் வரை சேர்ந்துட்டேன். ஆமா, செல்வி எங்கே? விடியற்காலையிலே எழுந்து விடுப்பவளாச்சே. அவள் கொலுசு சப்தத்தில் தானே ஒவ்வொரு நாளும் விழிப்பேன். என்ன பண்றா இன்னும்? பிரயாசைப்பட்டு எழுந்தமர்ந்த முருகன் சிறிய வீட்டை கண்களால் துளாவினான். வீடு நிசப்தமாய் இருந்தது. அவன் மனைவி 1 வாரம் ஊரில் இல்லை. அப்பனுக்கு உடம்பு சரியில்லை என்று சித்தூர் போயிருக்கிறாள். செல்விதான் வீட்டை பொறுப்பாய் கவனித்துக் கொண்டாள். செல்வி படுத்திருந்த பாய் தலையணை கூட சுருட்டி வைக்கப்படாமல் அப்படியே கிடந்தது. வியப்பாய் எழுந்தான் முருகன். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? செல்வி, செல்வி, செல்வி பாத்ரூம் போயிருப்பா என தன் கேள்விகளுக்கு தானே பதில் கூறியபடி வாசலை திறந்து வெளியேற முற்பட்ட போதுதான் கண்ணோரம் வித்தியாசத்தை உணர்ந்தான். பெரிய சுவற்றின் தடுப்பின் பின்னே சமையலறை. திரும்பி பார்த்த முருகனுக்கு உத்தரத்தில் கண்கள் பிதுங்கி நாக்கு வெளியே தள்ளி தொங்கிக் கொண்டிருந்த செல்வியின் அகோர முகம் கண்ணில் பட அலறக்கூட முடியாமல் அலறினான் முருகன். இப்ப என்ன சொல்றீங்க மாமா? ஹோட்டல்ல ஒரே ரூம்ல அக்காவும் எம்டியும் இருக்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு இல்லையா? ஏன் இன்னும் வாயை மூடிட்டு இருக்கீங்க? அக்கா எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா மாசம் மாசம் சம்பளம் வந்தா போதும் இல்லையா உங்களுக்கு? என்னடா சொன்ன? ஆவேசமாய் நெருங்கி பிரேமை பலாரன அறைந்தார் விக்ரமன். நிறுத்துங்க. ஹோட்டல்ல கண்ட ஆம்பளைங்களோட தங்கிட்டு வர்ற உங்க பொண்டாட்டி முதல்ல அடக்குங்க. சாருலதா கத்தினாள். பேசாத, நீ என் மாதிரியை பத்தி பேசாத. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருந்தா கூட நமக்கு தான் அசிங்கம். கிளம்புங்க. நெருப்பு இல்லாம புகையுமா? எவனாவது தினசரி மெனக்கெட்டு பொய்யா லெட்டர் எழுதி அனுப்புவானா? இவருக்கு தெரியும். பொண்டாட்டிய பத்தி எல்லாம் தெரிஞ்சும் அவ செய்யற தப்புகளை தலையாட்டி ஏத்துக்கிற பொம்மை இவர். இவங்களோட நாம இருந்தா நமக்கு தான் கேவலம். வாங்க போகலாம். போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்றார். என்ன என்பது போல் பார்த்தனர். என்னம்மா சொன்ன? நெருப்பு இல்லாம புகையாதா? அந்த நெருப்பை பத்த வச்சவளே நீதாம்மா. வாட்? என் மாதிரி மாதவி இல்ல, கண்ணகி. அது எனக்கு தெரியும். எனக்கு தினசரி வந்த மொட்டை கடிதங்களை எழுதினது கிருஷ்ணன் இல்ல, சாருலதாங்கிறது எனக்கு தெரியும். என்னது? அதிர்ச்சியா கேட்டுட்டா தப்ப மறைச்சிடலாம்னு பார்க்கிறியா? எதேச்சியா ஒரு நாள் உன்னோட ரூமுக்கு வந்தப்ப எனக்கு எழுதி போஸ்ட் பண்ண வச்சிருந்த லெட்டரை பார்த்தேன். அப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. ஏமா, நீயும் ஒரு பொண்ணு தானே? என் மாது உனக்கு என்னமா கெடுதல் பண்ணுனா? எதுக்காக இப்படி ஒரு காரணம் பண்ணுன? சாருலதா பதில் கூற முடியாமல் தலை கவைத்தாள். பிரேம் நம்ப முடியாத அதிர்ச்சியோடு மனைவியை பார்த்தான். என் மாதவை பத்தி படிச்சவனுக்கு அடுத்தபடியா எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ கறந்த பாலை விட தூய்மையானவ. ஆபீஸ்ல நடந்துக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் என்னோட அப்பப்போ வந்து சொல்லிடுவா. எம்டி அவளுக்கு லிப்ட் கொடுத்தது, பாதி வழியிலே இறக்கி விட்டது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தையும் அவ என்கிட்ட சொன்னான். எம்டி அவளிடம் தவறாக நடக்க முயற்சி பண்ணினது. அதுக்கு அவள் அவனை மிரட்டிட்டு வந்தது எல்லாமே இப்ப கூட அவனோட ஊருக்கு போக பயந்தா. நான் தான் அவளுக்கு தைரியம் சொல்லி அனுப்பினேன். உன்னை மீறி ஒன்னும் நடக்காது, அவன் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டான், உன்னை வேற விதமா பழி வாங்குவான் அப்படின்னு. எனக்கு சார்லதான் அனுப்பின கடிதம் மட்டுமில்ல, எம்டி ராகேஷ் மூலமா மொட்டை கடிதம் வந்தது. பெங்களூருக்கு போறதா சொல்லிட்டு ஹைதராபாத்துக்கு கூட்டிட்டு போனது கூட எம்டியோட தந்திரம் தான் நினைக்கிறேன். தாம்பத்தியத்துக்கு அடிப்படை தேவை என்ன தெரியுமா பிரேம்?
அன்பு கூட அடுத்த பட்சம்தான், நம்பிக்கை தான் ஆணிவேர். புருஷன் பொண்டாட்டியை எந்த சூழ்நிலையும் நம்பணும். விக்ரமன் இன்னும் பேசிக்கொண்டே போனார். பிரேமும் சாருலதாவும் திகைத்து போய் விட்டிருந்தனர். என் மாதவோட வருகைக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், அவளுக்காக ஒரு பரிசு தர காத்துட்டு இருக்கேன் என்றார் ஆசையுடன். அதே நேரம் ஐயா என்று கதறியபடி ஓடி வந்தான் முருகன். யாரு பாணி, திறந்திருக்கிற வீட்டுல இப்படியா நுழையிறது என்றே சற்றே கோபமாய் கேட்டார் விக்ரமன். ஆமாங்கய்யா, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் ஒரு நாய் தான். ராகேஷ்ங்கிற திருநாய்க்கு மாமா வேலை பார்த்த மோசமான நாய் தான் நான் மாதிரி அம்மா ஆபீஸ்ல பியூனா வேலை செய்யறவன் என்று முருகனின் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் வழிந்தது. சரி, நீ எதுக்காக இங்க வந்த? பிரேம் கண்கள் சுருங்க கேட்டான். இந்த லெட்டரை படிங்கய்யா. கசங்கிய தாளை நீட்டினான். வியப்பு மாறாமலேயே வாங்கி படித்தான் பிரேம். அன்புள்ள அப்பா அம்மாவிற்கு செல்வி எழுதி கொள்வது, என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு இந்த உலகில் வாழ விருப்பமில்லை. இந்த தற்கொலை முடிவினை எடுக்கிறேன். என்னுடைய சாவிற்கு அப்பாவின் முதலாளி ராகேஷ் தான் காரணம். நீங்கள் வியப்பது புரிகிறது. மொட்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறாளே என்று நினைக்க வேண்டாம். அப்பாவிற்கு ஓரிரு முறை அலுவலகத்திற்கு சாப்பாடு கொண்டு போகும்போது முதலாளியின் கண்களில் விழுந்தேன். எனக்கும் அவரை பிடித்திருந்தது. தனிமையில் சந்தித்தோம். என்னை கல்யாணம் செய்து கொள்வதாக கூறி என்னை சூறையாடிவிட்டார். வயிற்றில் இப்போது 3 மாத சிசு. முதலாளியிடம் இது பற்றி கூறிய போது நான் அவருடைய சுயரூபம் தெரிந்தது. என்னை கேவலமாக பேசி அனுப்பிவிட்டார். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இழக்கக்கூடாததை எல்லாம் இழந்துவிட்டேன். இனி நான் உயிருடன் வாழ்ந்து என்ன பயன்? அதனால் அப்பா, உங்க முதலாளியை நீங்க சும்மா விடாதீங்க. பணத்தால் அவன் எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கி விடலாம். ஆனால் நியாயத்தையும் தர்மத்தையும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. மானத்திற்கு பயந்து அவனை காட்டி கொடுக்காமல் எத்தனையோ பெண்கள் அவனால் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். அதற்கு என் உயிரை விலையாக தருகிறேன். இந்த கடித ஆதாரமே போதும். உன் முதலாளியை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தர வேண்டும். சேவியாப்பா, உன் செல்வி கேட்டு நீ இதுவரை எதையும் மறுத்ததில்லை. கடைசியாக கேட்கிறேன், நிறைவேற்றுவாய்தானே? ராகேஷின் முகமூடியை கிழித்து இந்த சமுதாயத்தில் அவன் நிஜ முகத்தை காட்டுவாய்தானேப்பா? போகட்டுமா? கண்ணீருடன் செல்வி. பார்த்தீங்களாயா, என் பொண்ணு இப்ப எமனுக்கு வாரி கொடுத்துட்டேயா. என் பொண்ணு மானம் உள்ளவ போய் சேர்ந்துட்டா. ஆனா நான் இதுவரை இருந்த முருகன் இல்ல. இப்ப நான் வேற. இப்ப இருக்கிற முருகன் வேற. நான் இந்த ராகேஷை விட மாட்டேன். குற்றங்கிற புற்றுல கைவிட்டா தண்டனைங்கிற பாம்பு கடிக்கதான் செய்யுங்கிற என் பொண்ணு எனக்கு உணர்த்திட்டு போயிட்டா. என் பொண்ணை கரையத்தினம்னு எத்தனையோ பெண்களை கடல்ல தள்ளி விட்டுட்டேன். என் தப்பை உணர்ந்துட்டேன். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால மாதிரி அம்மாவை அந்த ராஸ்கல் கிட்ட இருந்து காப்பாத்தணும் தான் ஓடி வந்தேன். நீ என்ன சொல்ற? விக்ரமன் திடுக்கிட்டார். முருகன் நடந்த எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல, பிறர் மனம் நோக செய்தால் நம் மனம் நொந்து அழிவோம். இதை முருகன் தெளிவுபட உணர்ந்து விட்டான். நெருப்பை புகை சூழ்ந்திருப்பது போலவும், கண்ணாடியில் கரை படிந்திருப்பது போலவும், கர்ப்பப்பை முடிந்து கொண்டிருப்பது போலவும் உண்மையை தன் பொய்யால் மறைத்துவிட திட்டம் போட்டான் ராகேஷ். இந்த மயக்க குணம் ராகேஷிடம் மட்டுமல்ல, உலகை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மாதிரியை பழிக்கொண்டு விட்ட மமதியில் அன்றைய நாளை செலிப்ரேட் பண்ண மாதிரியை மட்டும் அனுப்பிவிட்டு அவன் ஹைதராபாத்திலேயே தங்கிவிட்டான். அன்றுதான் கிளம்பி வருவதாக ஏற்பாடு. மாதிரி விமானத்தில் கோழி குஞ்சாய் அமுக்கிக் கொண்டிருந்தாள். காரில் வரும்போதுதான் ராகேஷ் எகத்தாளமாய் தான் அவளை சாமர்த்தியமாய் திட்டம் போட்டு பழி வாங்கியதை சொல்லிக் கொண்டே வர, உடம்பில் உள்ள நீரெல்லாம் வெளியேறி விட்டது போல் இருந்தது மாதிரிக்கு. கடவுளே, இவன் தகாத செயலால் என் கணவரிடம் தரம் குறைந்தவளாக உருவப்படுத்தி விட்டானே. அவர் நம்பி விட்டிருப்பாரோ? முருகா, காப்பாத்து. என் தாம்பத்திய வாழ்க்கைக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தி விடாதே. காப்பாத்து முருகா. கண்களை மூடி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள். விமானம் சென்னையில் தரையிறங்கியது. உடல் முழுக்க நடுக்கம் பரவ இறங்கினாள் மாதிரி. லவுன்ஸில் நடந்து வந்த போது அதிர்ந்து போனால். காரணம், அங்கு விக்ரமனும் 2 குழந்தைகளும் நின்றிருந்ததால். இவனை பார்த்ததும் அருகில் வந்தனர் மூவரும். மாதிரி கணவனை கண்டதும் கண் கலங்கி விசும்பினாள். ஏய், என்ன இது? நான் அந்த ராகேஷ் என்ன திட்டம் போட்டு நீங்க என்ன தப்பா? கோர்வையாய் சொல்லக்கூட முடியாமல் தடுமாறினாள். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். அன்பாய் ஆறுதலாய் அவள் தோளை அணைத்து தட்டி கொடுத்தார். அப்ப நீங்க என்ன நம்புறீங்களா? ஐ நோ அபவுட் மை வைஃப். நான் நம்பலைன்னா வேற யார் நம்புறது? எனக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப டயர்டா தெரியல. வா, முதல்ல வீட்டுக்கு போய் பேசலாம். மாதிரியின் முகம் தாமரையாய் மலர்ந்தது. சந்தோஷம் நீருற்று உள்ளுக்குள் குப்பன பொங்கியது. சந்தோஷத்தில் சுற்றுப்புற சூழ்நிலையை மறந்து வாய்விட்டு அழுதாள். என்னடா இது? எல்லாரும் பாக்குறாங்க பார். அலறத நிறுத்து மாது. அம்மா அழுவதை பார்த்து குழந்தைகள் இருவரும் கண் கலங்கினர். மம்மி, ஏன் மம்மி அழுற என்றான் கைலாஷ்.
அழாத மம்மி, எனக்கும் அழகியா வருது என்றாள் விமலோடு ஷாலினி. மாதிரி அவர்களை வாரி அணைத்துக் கொண்டாள். எந்த அன்புக்காக ஏங்கினாளோ அது எதிர்பார்க்காத விதமாக கிடைத்ததில் திக்குமுக்காடிதான் போனாள். தொப்புள் கொடி பாசத்தை எந்த வீச்செறிவாளாலும் அறுத்துவிட முடியாதல்லவா? குழந்தைகளை முத்தமழையால் திணறடித்தாள். தாயின் கதகதப்பில் முகம் புதைத்துக் கொண்டனர் இருவரும். மாதிரி அழுதால் மறுபடியும் சந்தோஷம் தாழாமல். மாது, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எனக்கு இந்த சந்தோஷம் எப்போ வேணும், எனக்கு வேணும். என்னால என் குழந்தைகளை இனிமேல பிரிய முடியாது. நீ கேட்கலனாலும் அந்த சந்தோஷத்தை தரவே காத்திருந்தேன் மாது. எஸ், நான் ஒரு நல்ல வேலை தேடிக்கிட்டேன். ஒரு பொண்ணு வேலைக்கு போனா அவன் மேல ஏதாவது பழிய போட்டு கரைப்படுத்தலான்னு காத்துட்டு இருக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்கு. நீயும் நானும் நல்லா புரிஞ்சுக்கிட்டதால நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. இதுவே வேற கணவன் மனைவியா இருந்திருந்தா எப்போ பிரிஞ்சிருப்பாங்க. என் மாது, இனியும் கஷ்டப்படக்கூடாது. லீவு போடுறியோ ரிசைன் பண்றியோ அது உன் விருப்பம். இனி நம்ம குழந்தைகளோட நீ சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். இப்ப சந்தோஷம் தானே மாது? மாதிரி மகிழ்ச்சியில் பேச முடியாமல் திணறி கணவனின் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். அவள் முகம் முழு சந்திரனாய் பிரகாசித்தது. சந்திரனுக்கு தனிப்பட்ட ஒளி என்று எதுவும் இல்லை. சூரியனுடைய ஒளியை பெற்று அது பிரகாசிக்கிறது. நல்ல கணவன் அமைந்து விட்டால் ஒரு பெண் நிலவை போல் வாழ்நாள் முழுக்க பிரகாசித்துக் கொண்டே இருப்பாள். இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.